hello students, பார்க்க முடியுதா கேட்க முடியுதா? hello, am I live? So yes, hello da. So yes, இன்னைக்கு backlog seriesல நாம பார்க்க போற chapter D and F block elements. Okay, so periodic table la நமக்கு actually S block complete delete பண்ணிட்டேன். So D and F block இருக்கு and P block இருக்கு. Okay, P block ஒரு பெரிய chapter, but D and F block chapter is a small chapter. Okay, so in the small chapter la irundhu easy 2 question varum. Okay, easy maximum 2 question, 1 to 2 question maximum varum. Okay, hey hello, hey Manju, hello. Yes, so maximum 2 to 3 question da in the chapter la irundhu varum, and in the chapter is actually very important chapter. Okay, very important in the sense like chapter actually chinna chapter da. Okay, it's a small chapter, so you can easily get 4 marks illana 8 marks easy ah ungalku enna kadaikum இந்த chapter proper ah padicha. Okay, இந்த chapter proper ah padicha ungalku easy ah 8 marks damn sure கண்டிப்பா கிடைக்கும். அதுல ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே, அதுல ஒரு டவுட்டும் இல்லை. ஈஸியா 2 question ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் கெட் 8 marks or 4 marks, அது கன்ஃபார்ம் தான். ஓகே, ஸோ F block elementsல இருந்து questions எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல questions எல்லாம் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடினா? ஜஸ்ட் give me a thumbs up in the chat box, everyone. Please give me a thumbs up in the chat box, everyone. Come on guys, come on da, ரொம்ப எனர்ஜியா இருக்கணும். ஓகே, நீங்க தான் என்னோட எனர்ஜி. ஓகே, நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட். ஹாய், எஸ் விபாகாட், chemical lanthanoids chemical reactivity actually delete பண்ணலடா. ஸோ delete ஆகலை. இது வரைக்கும் chemical reactivity இருந்து question வரல. ஓகே, delete பண்ணலை, கான்செப்ட் இருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த டாபிக் ஓகே delete பண்ணலை. ஓகே, yes I can see. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எஸ், ஸோ இது ஈஸியான சாப்டர். உங்களுக்கு ஈஸியாக 8 மார்க்ஸ் இங்கேருந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எஸ், ஐ திங்க் யூ ஆல் ஆர் ரெடி. ஸோ வி கேன் ஸ்டார்ட். குட் மார்னிங். எஸ் பிருத்திவ், ஸ்ரீனிவாசா. எஸ் ஸ்ரீனிவாசா, குட் மார்னிங் டா. ஸோ எஸ், நீங்கள் எல்லோரும் லைக் ட்ராப் ஸ்டூடெண்ட்ஸா, ரிப்பீட்டர்ஸா? ஹாய் கெஞ்சப்பா, ஹாய். ஸோ நீங்கள் எல்லோரும் ரிப்பீட்டர்ஸாக இல்லைனா சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆனாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, நோ பிரச்சனை. ஸோ இஃப் யூ ஆர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ வாட்ச் திஸ் வீடியோ. பிகாஸ் என்ன சிபிஎஸ்சி 12th என்ன டி அண்ட் எஃப் பிளாக் சாப்டர் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் படித்தா ஓகே, இந்த சாப்டர் இப்போ படித்தா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இஃப் யூ ஆர் ஏ +2 ஸ்டூடெண்ட், ஓகே கரண்ட்லி ஓகே விபாகாட், ஓகே கரண்ட்லி +2நாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் இதில் எல்லா கான்செப்டும் என்ன இருக்குது. ஓகே, +2ஓட கான்செப்ட் தான் நீட்டுக்கு இருக்குது. ஓகே, நோ வரிஸ். ஓகே, ஸோ ஹாய் ஹெப்சி, ஆஃப்டர் அ லாங் டைம். Oh, definitely I will give you. Yes, I do remember Hepsi. Yes, I can see. When you told 11th I will take. Definitely I will take. I will take. So next when let me check when my next class. I think yes, before exam I will take definitely kinetic. Chemical kinetics. The reason is like I prepared all the notes and everything, but I thought I can take D and F block elements. So okay, don't worry Hepsi, என்ன ஆனாலும் உனக்கு நெக்ஸ்ட் நான் chemical kinetics தான் எடுக்க போறேன். ஓகே, chemical kinetics next என்ன ஆனாலும் எடுக்க போறேன். ஓகே, ஹாப்பியா? ஐயோடா. So don't worry.
So definitely எடுக்க போறேன். Okay, so yes, if you are a +2 student, you can also watch this video. Okay, பிரச்சனை இல்ல. So you can also watch this video. ஒரு 3 minutesல ஸ்டார்ட் பண்ணும் like session. So எல்லாரும் ஷோபா என்ன ஷோபா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லார்கிட்டையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க அண்ட் hit the like button. Okay, come on guys. So start பண்ணலாமா? எல்லாரும் ரெடினா? Yes, we can start the session. Okay டா, நமக்கு தெரியும் என்ன தெரியும், இதுதான் நம்மளோட பீரியோடிக் டேபிளில். ஸோ பீரியோடிக் டேபிளில் டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு, லைக் மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். அது மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் பிளாக் வைஸ் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தான் பிளாக் வைஸ் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஸ்ரீனிவாசா, ஸோ பிளாக் வைஸ் கிளாஸிஃபிகேஷனில் நமக்கு தெரியும் ஆக்சுவலி எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது, 4 பிளாக்ஸ் இருக்குது. ஓகே, 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எஸ் பிளாக் அண்ட் திஸ் இஸ் டி பிளாக் அண்ட் திஸ் இஸ் பி பிளாக் அண்ட் இங்கே செப்பரேட்டாக இருக்கிறது தான் யார், எஃப் பிளாக். ஓகே, இதுதான் எஃப் பிளாக். ஸோ கிளியர். ஸோ இது டி பிளாக்கை ப்ராப்பராக எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துருக்கு. ஸோ டி பிளாக்ல என்ன டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, யாருக்காச்சும் தெரியுமா? டோட்டல் டி பிளாக்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? டி பிளாக்ல டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? கம் ஆன் கைஸ், டி பிளாக்ல டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? கம் ஆன், என்னடா இவ்வளோ லேட் ஆகுற? ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்கடா, ஈஸி தான். டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு டி பிளாக்ல? கம் ஆன் கைஸ். ஸோ ஐ வில் டெல் யூ. ஸோ என்ன நமக்கு தெரியும், இது ஆக்சுவலி சீரீஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ் அண்ட் 6D சீரீஸ். ஸோ இதுதான் டி பிளாக், ப்ராப்பர் டி பிளாக். ஓகே, இந்த டி பிளாக்கை நான் கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த டி பிளாக் ஆக்சுவலி சீரீஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஸோ எஸ், வெரி குட். ஐ கேன் சி ஜெனி. எஸ் ஜெனி, வெரி குட். 40 எலிமெண்ட்ஸ் இருக்கு. வெரி குட் ஜெனி. ஜெனி தான் வந்த ஆன்சர் சொன்ன. வெரி குட் ஜெனி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் 3D சீரீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சீரீஸ் என்னடா 3D சீரீஸ், செகண்ட் இஸ் 4D சீரீஸ், இது 5D சீரீஸ், இது 6D சீரீஸ். ஓகே, 4D, 5D, 6D and 5D, 4D, 3D, 4D, 5D and yes da, I'm fine. How are you? நீ எப்படி இருக்கு? ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது ஜெனி? ஜெனி, ஆர் யூ a dropper or 12th student? ஸோ என்ன 3D, 4D, 5D and 6D இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இதுனா ஆக்சுவலி நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். வை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறேன்? எதனால டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறேன்? ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இது என்ன பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ எஸ் பிளாக்ல இருந்து பி பிளாக்ல போகும்போது ஒரு மிட் வே தான். ஓகே, ஒரு மிட் வே தான் என்ன டி. ஓகே, ஸோ அதனால என்ன டிரான்சிஷன், அந்த டிரான்சிஷனை தான் என்ன ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிற, டி இஸ் அ டிரான்சிஷன் எலிமெண்ட். இங்கேருந்து அங்கே போகிற ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஓகே, தேங்க்யூடா. ஸோ ஓகே, உனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமும் இருக்குல்ல, யூ கேன் வாட்ச் திஸ். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, ஸோ எஸ் என்ன, எஸ் இங்கேருந்து எங்க நம்மளோட எஸ் பிளாக்ல இருந்து பி பிளாக்ல போகும்போது நமக்கு தெரியும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ரியாக்ஷன்னா என்ன, ரியாக்டன்ட் என்ன,
ப்ராடக்டா மாறுது. ஓகே, ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்டா மாறுது. அங்க ஒரு டிரான்சிஷன் சேஞ்ச் இருக்குல்ல. ஸோ அந்த சேஞ்ச் மிட் பாயிண்ட்டை நம்ம டிரான்சிஷன் ப்ராடக்ட் இல்லைன்னா டிரான்சிஷன் ஸ்டேட்னு எல்லாம் சொல்லணும்ல. ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் தான் இது நல்லா சொல்லி இருக்குல்ல. ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ என்ன டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா என்ன, S பிளாக்ல இருந்து P பிளாக்ல ரீச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட். ஓகே, எலிமெண்ட்ஸ். ஸோ அதுதான் என்னடா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஓகே, கிளியரா? ஸோ அதுதான் என்னடா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அது ஒரு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். அண்ட் டிரான்சிஷன் எலிமெண்டோட செகண்ட் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டால், டிரான்சிஷன் என்ன சீரீஸில் இல்லைன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸுக்கு D பிளாக்கில் partially filled இருக்கும். ஓகே, D பிளாக்கில் electrons. ஓகே, electron partially filled இருக்கும். ஓகே, D பிளாக்ல electrons என்ன கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண மாட்டேன். ஓகே, partially filled இருக்கும். அதோட கிரவுண்ட் ஸ்டேட்ல இல்லைன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்லயா இருக்கலாம் இல்லைன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கலாம். ஓகே, ஸோ லிசன் ஹியர் கைஸ். ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா என்ன, D பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஆனால் கம்ப்ளீட் D பிளாக் எலிமெண்ட்ஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸப்ஷன் இன்ஆர்கானிக்ல எக்ஸப்ஷன்னா நீங்கள் என்ன ஸ்டார் போட்டு எழுதிக்கணும். ஓகே, இன்ஆர்கானிக்ல எங்கேருந்து கொஸ்டின் வரும்னு கேட்டால் டெஃபினெட்லி எக்ஸப்ஷன்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே, டெஃபினெட்லி எக்ஸப்ஷன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, so second point exception and so second point என்ன, so second point என்னடா second pointல என்ன, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டேன், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில், ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கணும், பார்ஷியலி ஃபில்டாக இருக்கணும். இல்லைன்னா ஓகே வேறொரு பாயிண்ட்டும் இருக்குது, இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இல்லைன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் அது பார்ஷியலி ஃபில்டாக இருக்கணும். ஸ்டாப் இட் கைஸ். 10th class இங்கே 12th and NEET தான் இருக்குடா. ஆக்சுவலி we are all are NEET teachers. ஓகே, லெரின் மேம் ஆனாலும் கோபிகா மேம் ஆனாலும் நான் ஆனாலும் ஆக்சுவலி we are basically NEET teacher. பட் உங்களுக்கு 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள், உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால மட்டும்தான்டா நாங்கள் என்ன பண்ணிட்டேன், ஓகே அவங்க ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் டைமில் இருக்கும். ஸோ we can help. ஓகே, நாங்கள் டிசைட் பண்ணிட்டு ஓகே நமக்கு ஏதாச்சும் பண்ணணும் மேம். ஸோ ஓகே எக்ஸ்ட்ரா என்ன 12th class கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ we can't give you 10th session here. okay, but we have other channels also. okay da. So yes, so there are properties transition between properties of S block element and P block element. already சொல்லிட்டேன். ஸோ S blockல இருந்து P block மாறுது, அதுக்கு பிட்வீனா என்ன கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் என்ன டிரான்சிஷன் ஸ்டேட்ல இல்லைன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. அப்போதான் என்ன சொல்ல முடியும் நமக்கு, அப்போதான் என்ன சொல்ல முடியும்டா, அப்போதான் நமக்கு என்ன அது எல்லாமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஓகே, அப்போதான் அது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். Third point, all D block elements are not transition elements. D block elements எல்லாமே transition elements கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா நம்மளோட 12th group. ஓகே, 12th group யாருமே transition element கிடையாதுடா. ஓகே, I can understand. ஓகே, yes. ஸோ 12th group. ஓகே, 12th groupoட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 12th groupல யாரும் எந்த மெட்டலும் என்ன டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது, யாரும் டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி அண்ட் காப்பர்னீசியம் யாரும் என்ன transition element இல்லை. ஓகே, இவங்க யாரும் transition element இல்லை. ஓகே, so my next question is total elements. ஓகே, total elements in
D orbit, D block. D blockல total எவ்வளோ elements இருக்குடா? D blockல total எவ்வளோ elements இருக்குடா? So come on, quick-ஆ சொல்லுங்க. D blockல total எவ்வளோ elements இருக்கு? D blockல total எவ்வளோ elements இருக்கு? Come on, quick-ஆ. So D blockல total actually, yes, very good. 40 elements irukku. Okay, 40 elements irukku. So my next question, very good. My next question, D blockல எவ்வளோ transition elements இல்லைன்னா transition metals எவ்வளோ இருக்கு? Transition metals எவ்வளோ இருக்கு? இல்லைன்னா transition elements எவ்வளோ இருக்கு? Transition metals இல்லைன்னா transition elements எவ்வளோ இருக்கு? Come on, quick-ஆ சொல்லுடா. My question, total number of elements என்ன? 40 இருக்கு. My question is, transition metals இல்லைன்னா transition elements எவ்வளோ இருக்கு? Transition metals or transition elements எவ்வளோ இருக்கு? Come on, quick-ஆ. 38, 36. Any other answer? Hello, Irshad. Yes, Irshad. Hello. So tell me. So நான் இங்க already சொல்லிட்டேன் என்ன? Zinc, cadmium and mercury, copernicium என்ன transition metal இல்லைன்னா transition element கிடையாது. So நாம என்ன பண்ணணும்? 40 minus 4 பண்ணணும். Okay, 1 2 3 4. Okay, 4 பண்ணணும். So you will get 36. So 36 தான் என்ன? Total number of transition elements இல்லைன்னா transition metals. Clear-ஆ? Yes, Siva, very good. Hepsi, clear-ஆடா? And Srinivasa, very good. So yes. So total என்ன? இது. Next ஒரு இம்பார்ட்டன்டான நீங்கள் என்ன மெயின்லி டி அண்ட் எஃப் பிளாக்ல இருந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஓகே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர்லி பார்க்கும்போது என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்க்கும்போது ஜாஸ்தியாக எங்கேருந்து வந்திருக்கு electronic configuration base. Okay, electronic configuration base questions தான் வந்திருக்கு. Okay, so we can see. Okay, we can see. உங்களுக்கு தெரியும் scandia. Okay, scandia தோட electronic configuration என்னடா? So general electronic configuration. Atomic number என்ன? Scandia தோட atomic number என்ன? நமக்கு தெரியும் 3D series by heart பண்ணனும்னா ST Vikraman 𝐂𝐴𝐻 Okay, ST Vikraman 𝐂𝐴𝐻 ஸ்பீஸ் இல்லை ST Vikraman 𝐂𝐴𝐻 ஓகே ஸோ நீங்கள் படிச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஓ தேங்க்யூடா ஸோ என்ன ST Vikraman 𝐂𝐴𝐻 ஸோ ஃபர்ஸ்ட் என்ன scantium பார்க்கலாம் scantiumத்தோட atomic number என்னடா 21 so 21 I am writing so electronic configuration என்ன electronic configuration நாம எப்படி argon வச்சு எழுதலாம்ல so இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் argon வச்சு எழுதணும் so I am writing argonக்கு அப்புறம் next யாரு வரும் next யாரு 4s2 3d1 okay 3d1 next year I am taking என்ன next element எந்த element எடுக்கணும் I am taking V vanadiumத்தோட atomic number என்ன this is 21 this is 22 this is 23 so 23 so 23 electronic configuration எப்படி எழுதணும் same argon okay argon 4s2 3d
3. Okay, 4s2 3d3. Clear? Clear. So next I am taking zinc. Zinc oda electronic configuration enna? Zinc oda atomic number enna? That we know it is 30. Okay, 30 is the atomic number. So argon which eduthumbodhu Ar. Okay, Ar. What is this? 4s2 3d10. So, this is electronic configuration. So, this is general electronic configuration. So, general electronic configuration. So, here 4s2, 4s2, 4s2. Okay, 3D series. Okay, so I am going to write the general configuration of D block. Okay, D block. For 4s2 ku badala I am writing NS. Okay, I am writing NS. So 3D1 irukla. So it's starting from 3D1. So 3D1 ku badala inge ellame enna n minus. So I am writing here 0 to 1. 0 to 2 because exceptions alla irukku. So 0 to 2 எழுதினாலும் NS 1 to 2 எழுதினாலும் it is correct. Okay, ரெண்டுமே correct தான். Okay, ரெண்டுமே correct தான். So and n minus 1d. Okay, n minus 1d 1 to 10. n minus 1d 1 to 10. இது எப்படி இல்லனா we can write n as 1 to 2 n minus 1d. What am I writing here? n minus 1d. Okay, here also n minus 1d 1 to 10. இது ரெண்டுமே கரெக்ட் தான்டா because இங்க NS0 வர்றதுக்கு ரீசன் இதுக்கு பலேடியத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகே, பலேடியத்துக்கு எக்ஸாம்பிள் தான். பலேடியத்தில் ஆக்சுவலி NS0 தான் வருது. ஓகே, NS0 தான் வருது. ஸோ அதனால we can write இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, எல்லா எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எக்ஸப்ட் பலேடியம்னா இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கிளியராடா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் இஸ் இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நான் இங்கே சொல்லிட்டேன். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கு? ஸோ 12th குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? 12th குரூப்புக்கு எந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது? 12th குரூப்போட ஸ்பெஷாலிட்டி தான் என்ன? ஸோ 12th குரூப்பில் யாருமே டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஓகே, 12th குரூப்ல யாருமே டிரான்சிஷன். ஓகே, ஸோ 12th குரூப்ல யாருமே டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, யாரும் என்ன டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ we can consider zinc. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா என்ன? அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பார்ஷியலி ஃபில்டு டி இருக்கணும். ஓகே, பார்ஷியலி ஃபில்டு டி இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, டி இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஃபில்டு தான். ஓகே, டி என்ன? கம்ப்ளீட்லி ஃபில்டு தான். ஓகே, அப்போ இது என்ன? இது கன்சிடர் பண்ண முடியாது. பட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஓகே தானே? Zn2+ தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் பார்ஷியலி ஃபில் ஆகணும். ஸோ ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், எஸ் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்போது AR இங்க Sல இருந்து தான் 2 எலக்ட்ரான் போகும். 4Sல இருந்து தான் 2 எலக்ட்ரான் போகும். அப்போ என்ன ஆகும்? 4S 0 ஆகும், 3D 10 ஆகும். அப்போ என்ன இருக்கு? இங்க 3D 10 தான் வருது. கம்ப்ளீட்லி ஃபில்டு d ஆர்பிட்டல். ஸோ இட் இஸ் நாட் a transition metal. Not a transition metal. Not a transition metal. Not a transition metal. Clear ஆடா? இது என்ன? ஒரு transition metal இல்ல. Yes, has only paired electron. Very good ketchup. Zn-க்கு paired electron மட்டும்தான் இருக்கு. ஓகே, எல்லாமே paired தான். அப்போ we can consider என்ன? எப்படி கன்சிடர் பண்ண முடியாது? we can't consider it as a transition metal or transition elements. கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? டிரான்சிஷன் மெட்டல் என்ன, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் என்னன்னு கிளியர் தானே? ஓகே, ஸோ ஆல் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலிமெண்ட் எக்ஸெப்ட் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, காப்பர்னீசியம். ஓகே,
and general electronic configuration என்ன n minus 1d 1 to 10 ns 1 to 2 okay நான் ஆல்ரெடி இங்க எழுதி இருக்கு 1 to 10 ஆனாலும் 1 to 10 ஆனாலும் இங்க 1 to 10 தான் வரும் ns 0 to 2 ஆனாலும் ns 1 to 2 ஆனாலும் we can consider general electronic configuration consider பண்ண முடியும் clear-ஆ clear ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட நமக்கு என்ன தெரியணும்டா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும் ஓகே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும் அப்போ எப்படி எழுதணும் SS PS PS SS SS PS PS SS PS PS SS PS 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 அதுக்கப்புறம் என்ன வரும் அதுக்கப்புறம் DPS 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 அதுக்கப்புறம் யார் வரும் FDPS FDPS கிளியரா இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ஆர்டர் ஸோ இது ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க SS PS PS DPS DPS FDPS FDPS ஸோ ஒரு ட்ரிக்கு தான் இது நம்ம எழுத போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸில் 1 அதுக்கப்புறம் 2 நெக்ஸ்ட் 3 இது 4 இது 5 இது 6 இது 7 இது 8 கிளியர் அதுக்கப்புறம் நாம என்ன ஃபில் பண்ண போற Pயோட வேல்யூ Pல 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும் 2 3 4 5 6 7 கிளியர் அதுக்கப்புறம் யாரை ஃபில் பண்ணணும் யாரை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் D தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ D என்ன D எங்கே இருக்கு எஸ் D இங்கே தான் இருக்கு ஸோ Dல ஸ்டார்ட் பண்ணுறது 3 தான் 3 4 5 6 கிளியர் நெக்ஸ்ட் என்ன F தான் ஸோ Fல எஸ் Fல 4 தான் ஸ்டார்ட் பண்ணணும் 4 4F and 5F கிளியர் இதுதான் நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ஆர்டர் 1S 2S 2P 3S 3P 4S 3D 5P 4S 4D இது கரெக்ட் இதுதான் நம்மளோட ப்ராப்பர் ஆர்டர் ஓகே ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான் இது ப்ராப்பராக படிச்சிருக்கணும் ஓகே ஸோ SS PS PS DPS DPS FDPS FDPS ஓகே சிம்பிள் தானே SS PS PS DPS DPS FDPS FDPS clear so இது ப்ராப்பரா படிச்சா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா இருக்கும் ஓகே இது ரொம்ப சிம்பிள் தான் இது படிச்சா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஈஸியா இருக்கும் ஓகே so நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஓகே so yes 3D சீரிஸோட ஆக்சுவலி நாம என்ன தனியா எல்லாமே எழுத படிக்கும் ஓகே நாம என்ன 3D series 4D series 5D series and 6D series எல்லாமே லைக் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் கொடுத்தா நீங்கள் அது ப்ராப்பராக எழுத முடியும் ஓகே இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக எழுதும் ஓகே அதில் டவுட்டே இல்லை ஓகே அதில் என்ன டவுட்டே இல்லை ஓகே கிளியர் எஸ் ஸோ இது என்ன இது 3D series okay 3D series ST Vikram and 𝐓𝐴 so 3D seriesல நமக்கு தெரியும் 2 exceptions தான் இருக்கு ஓகே 2 exception என்ன குரோமியோக்கு அப்புறம் ஸோ நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டே இருக்குல்ல ஸோ ஐ திங்க் ஃப்ரம் 10th standard இதுதான் படிச்சுட்டே இருக்கு 10th படிச்சிருக்கு 11th படிச்சிருக்கு 12thலயும் இருக்கு ஓகே ஸோ 3D சீரீஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் எங்க வருதுடா எக்ஸெப்ஷன் 1 குரோமியத்திலையும் வருது காப்பர்லயும் வருது ஓகே ஸோ எக்ஸெப்ஷன் it violates off-bow principle okay off-bow principle it's violate off-bow principle யாரு violate பண்ணும் chromium and copper will violate off-bow principle what is off-bow principle என்ன off-bow principle na so என்ன
electrons எப்படி fill பண்ணும் increasing order. Electrons are filling in the increasing order, increasing energy order. Okay, increasing energy order. So என்ன குரோமியத்திலையும் காப்பர்லையும் பிரச்சனை வருது. ஸோ நமக்கு தெரியும் குரோமியத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 4sல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் என்ன 3Dயில் 6 ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ குரோமியத்தோட ப்ராப்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன 4sல 2 எலக்ட்ரானும் அண்ட் 3Dயில் 5 எலக்ட்ரானும் தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்க 4sல 1ம் 3Dயில் என்ன இருக்கு 3Dயில் 4sல 1ம் 3Dயில் 5 தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டலுக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸாக இருக்குது. ஓகே, மோர் தான். ஸோ என்ன எஸ்ல இருந்து 1 எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்கும் எஸ்ல இருந்து 1 எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ராங். ஸோ இது 2. ஓகே, இது 2, this is 4, இது 2, this is 4. ஸோ எஸ்ல இருந்து 1 எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்குது 3Dக்கு கொடுக்குது. கிளியர். ஸோ எஸ்ல இருந்து 1 எலக்ட்ரான் 3Dக்கு கொடுக்குது. கிளியர். ஸோ அது மாதிரி சேம் கான்செப்ட் தான் காப்பர்லும் இருக்குது. காப்பரில் ஆக்சுவலி எப்படி வரணும் 4sல 2 எலக்ட்ரான் அண்ட் 3Dயில் 9 தான் வரணும். ஓகே, 3Dயில் 9 தான் வரணும். ஆனால் என்ன 4sல இருந்து 1 எலக்ட்ரான் யாருக்கு கொடுத்துருக்கு 4sல இருந்து 1 எலக்ட்ரான் 3Dக்கு கொடுத்துருக்கு. ரீசன் என்ன 3D இல்லைன்னா டி ஆர்பிட்டலில் ஃபுல்ஃபில்ட் அண்ட் ஹாஃப் ஃபில்டுன்னா மோர் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஃபுல்ஃபில்டு இல்லைன்னா ஹாஃப் ஃபில்ட் மீன்ஸ் which means more stable. Okay, so 1 electron யாரு கொடுத்திருக்கு 1 electron 4sல இருந்து 3Dல கொடுத்திருக்கு. So first violation தான் என்ன chromium and copper. So we can check next. So இதுதான் 4D series. Okay, 4D seriesல இருந்து start பண்ணலாம். Okay, clear ஆ? So 4D seriesல actually யாரு violate பண்றேன்னு பார்க்கலாம். Okay, clear. So 4D series ஓட speciality NB2 AG வரைக்கும். Okay, NB2 AG வரைக்கும் எல்லாருக்கும் என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. NB2 AG வரைக்கும் எல்லாருக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான். ஓகே, நிபோனியம் டு AG சில்வர் வரைக்கும் ஓகே எல்லாரும் they are showing exceptions. என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் சேம் தான். ஸோ நமக்கு தெரியும் இங்கே 5sல 2 எலக்ட்ரான் வரணும். ஓகே, ஸோ ஐ எம் ரைட்டிங் 2. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் 2 நார்மலி. ஓகே, 2 வரணும். அண்ட் 4sல எப்படி வரணும் 4sல இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4 5 6 7 8 9 10. பட் நிமோனியம் 2 சில்வர் வரைக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். ஹாய் ஸ்ரீராம். ஸோ என்ன நிமோனியம் 2 சில்வர் வரைக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது சிம்பிள் தான். இங்கேருந்து எலக்ட்ரான் ஓகே இங்கேருந்து இங்கேருந்து 2 எலக்ட்ரான் என்ன இங்கே வரும். ஓகே, அப் டு சில்வர் வரைக்கும். ஸோ we can write இங்கே எல்லாமே 1 தான் வரும். 1 1 1 1 1. ஓகே, அண்ட் இங்கே எப்படி வரும் ஸோ 1 எலக்ட்ரான் இங்கே வந்தால் அந்த எலக்ட்ரான் இங்கே இறங்கி இருக்கணும்ல. ஸோ இங்கே 4 இது 5 இது 6 இது 7 இது 8 இது 9 இது 10. கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அண்ட் இதுலேயும் எகெயின் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் தான் பலேடியம்.
So exceptions of, so palladium ரொம்ப important தான். Okay, palladium என்ன ரொம்ப important தான். So palladiumத்தோட speciality என்னன்னா 4sல 0. Okay, 4sல 0 and 4dல 10. 4dல 10. இதுதான் exception. Okay, exceptions of exception. Okay, exception ஓட again exception வந்தது தான் palladium. So palladiumத்துல 5sல 0 and 4dல 10 தான் வருது. Clear? So 4d seriesல yes exceptions யாருக்கு இருக்கு? From pneumonium to silver. Okay, correctா? Doubt இருக்கா? Clear-ஆ? Yes. Then we are moving to 5D series. 5D series la 2 elements ku mattum da exception irukku. That is platinum and gold. Platinum-thukku gold-ku. Okay, platinum-thukku gold-ku da exceptions irukku. So exception irukra element அப்படியே இருக்கட்டும், பாக்கி எல்லாமே எழுதலாம். Okay. So inga xenon da varum, inga krypton தான் வரும். Okay. So xenon, krypton, argon, krypton, xenon. Okay, so inga xenon vandirukku. So 6sல 2, 6sல 2 2 2 2 2 2 2 and here also 2. Okay, so adukapram கீழே என்ன வரும்? So 5dல 1 தான் வரும். Okay, so 5dல lanthanum. Okay, okay, so lanthanத்துல 1 தான் இருக்கு. So 5dல HF hafniyathula 2, this is 3, this is 4, 5, 6, 7. இங்க யாருக்கு? Platinum and gold க்கு exception of Bohr principle violate பண்றாங்க. Okay, so இங்க 10 வருது. So எப்படி violate பண்ற? Symbol தான்டா. So இங்க actually 1, இதுவும் 1, இது என்ன? So 8 na இது 9 ஆகும். Why I can't write here? இது 9 ஆகும். இது என்ன? 10 ஆகும். Clear? இது 9 ஆகும். இது 10 ஆகும். Doubt இருக்கா? So ரொம்ப சிம்பிள் தான்டா. 5D seriesல யாருக்கு exceptions இருக்கு? Symbol நமக்கு தெரியும். என்ன? Rare metals. Rare metal means in a expensive metal. எது? Gold-உம் silver. Most expensive metal. So இப்போ gold-ஓட என்ன rate பார்த்தா இப்படி போகுதுல்ல. So அது மாதிரி 2 என்ன expensive metals-க்கு என்ன exceptions இருக்கு. Okay, expensive metal-க்கு exceptions இருக்கு 5D series-ல. Okay, then we can check 6D series. Okay, 6D series-னா so 2 exceptions. Okay, இங்க mainly 1 exception தான் இருக்கு. Okay, 1 exception தான் இருக்கு RG. Okay, so yes, yes, so இங்க எல்லாமே எழுதி இருக்கு. RG க்கு மட்டும் தான் exception இருக்கு. என்ன இங்க actually என்ன வரணும்? 2 electron தான் வரணும். Okay, என்ன வரணும்டா? 2 electron தான் வரணும். But இங்க நான் 1 and 10 வந்திருக்கு. So I am writing here 1 and 10. Okay, complete erase பண்ணிட்டு I will write. So I will write here இங்க 1 and இங்க 10. Okay, so இந்த element actually ரொம்ப important தான். எக்ஸாமுக்கு என்ன வரும்? எக்ஸாமுக்கு இந்த element வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டி பிளாக்ல லாட்ஸ் ஆஃப் டைம், ஓகே, லாட்ஸ் ஆஃப் டைம் இந்த எக்ஸப்ஷன் கேட்டிருக்கு. ஓகே, எக்ஸப்ஷன் குவெஸ்டன் வந்திருக்கு. 3D ஓடது, 4D ஓடது, 5D ஓடது, 6D ஓடது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் என்ன படிக்கணும்? 6D தான் படிக்கணும். ஓகே, 6D அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆர்ஜி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இங்கே ஆர்டினா here we can take Rn. Okay, Rn தான் எடுக்கணும். So Rn and 7s1 6d 10. Clear? 7s 1 and 6d 10. Clear? So இங்க redden யூஸ் பண்ணணும். This is PD. PD already நம்ம இங்க explain பண்ணது தான். Okay,
PD எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ PD ஸோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ஐ வில் சே ஓகே எது இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ஐ வில் சே this is very important okay இது அவ்வளோ important தான் okay PD and RG okay PD and RG அவ்வளோ important தான் okay so exceptionல most important exception okay D blockல elements ஓட electronic configuration பார்க்கும்போது most important exception தான் என்ன PD and RG okay PD and RG okay clear ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க இது வரைக்கும் I hope it's clear okay then இதுதான் 4D series and this is 5D series 6D series so and இது actually என்ன 4D 3D to 6D series எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதி வச்சிருக்கு ஸோ இதில் எக்ஸப்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எக்ஸப்ஷனோட எக்ஸப்ஷன் எப்படி இருக்குது ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒரு கீ மாதிரி இருக்குல்ல ஸோ ஒரு கீ மாதிரி இருக்குது ஸோ தீஸ் எலிமெண்ட் வயலேட் ஆஃப் போ பிரின்சிபல் தீஸ் எலிமெண்ட் வயலேட் கீ மாதிரி இருக்குல்ல ஸோ என்ன 11th okay 11 groupல எல்லா எலிமெண்ட்ஸும் okay from copper to Rg most important element most important exception என்ன Rg okay Rg and palladium palladium எதனால சொல்ற palladiumல actually 2 electron okay 4s ல இருந்து 2 electron எடுத்திருக்கு okay 4s ல இருந்து sorry 5s ல இருந்து 2 electron எடுத்திருக்கு ஓகே 5sல இருந்து 2 எலக்ட்ரான் யாருக்கு டொனேட் பண்ணியிருக்கு 5sல இருந்து 2 எலக்ட்ரான் 4D க்கு டொனேட் பண்ணியிருக்கு 2 எலக்ட்ரான் ஓகே அதனால இது எக்ஸப்ஷன் ஓகே எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்னு சொல்லும் ஓகே எஸ் ஸோ PD ஓகே PDயும் இம்பார்ட்டன்ட் தான் RGயும் இம்பார்ட்டன்ட் தான் ஸோ ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கிளியர் ஸோ எஸ் ஸோ இங்கே ஆக்சுவலி ஒன் ஸ்டார் இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்தா தெரியும் ஜூம் பண்ணால் தெரியும் உங்களுக்கு PDF இங்கேருந்து செஷனோட PDF கிடைக்கும் ஸோ PDF டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகே ஸோ நீங்கள் லைக் என்ன அவ்வளோ டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நோட் எழுதுறதுக்காக ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் where I wrote forested it is 4D yeah yes it is 4D 4S I wrote okay da 4D okay yes clear பார்க்க முடியுதுல்ல ஸோ 4S and okay ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பை ஹார்ட் பண்ணியே ஆகணும் எஸ் ஸோ அதுக்காக தான் நான் இங்கே கீ எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் கீயோட மீனிங் என்ன ஸோ இந்த கீ எலிமெண்ட் ஜஸ்ட் திங்க் பண்ணால் போதும் கீ மாதிரி இருக்குது ஓகே ஸோ லாஸ்ட் ஓகே 12th குரூப்பில் எல்லாமே எக்ஸப்ஷன் தான் ஓகே குரூப் நம்பர் 12ல் எல்லாமே எக்ஸப்ஷன் தான் ஓகே இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதுக்கப்புறம் குரூப் 10ல் ஏன்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது எஸ்பெஷலி பலேடியம் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பலேடியம் ஓகே பலேடியம் ஸோ பலேடியம் அண்ட் பிளாட்டினம் அண்ட் பலேடியத்தோட குரூப்பில் ஓகே பலேடியத்தோட குரூப்பில் பார்த்தா நிமோனியம் டு சில்வர் வரைக்கும் ஓகே கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகே அண்ட் இங்கே கிரிப்டனும் காப்பரும் ஓகே சாரி நாட் கிரிப்டன் குரோமியம் அண்ட் காப்பர் ஓகே குரோமியம் அண்ட் காப்பர் கிளியர் ஏதாச்சும் டவுட் ஓகே so yes we are moving to next physical properties so clear ah idu varaikkum clear ah edaachu doubt iruka I can see yes Srinivasa is saying okay so என்னடா melting point na metallic strength increase ஆயிடுச்சுனா okay metallic strength increase ஆயிடுச்சுனா we can say that என்ன மெல்டிங் பாயிண்ட் ஸ்ட்ராங் மெல்டிங் பாயிண்ட் ஆர் ஹையர் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ இங்கே என்ன டி பிளாக்கோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் எஸ் பிளாக்கோட மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது எந்த பிளாக்குக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும் எஸ் பிளாக்குக்கா டி பிளாக்குக்கா ஹை மெல்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும் எஸ் பிளாக்குக்கா டி பிளாக்குக்கா கம் ஆன் quickly
குயிக்கா சொல்லணும். ஓகே, S பிளாக்குக்கா D பிளாக்குக்கா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது? S பிளாக் ஆர் D பிளாக்? கம் ஆன். மெல்டிங் பாயிண்ட் என்ன? D பிளாக்கோட மெல்டிங் பாயிண்ட் D பிளாக்குக்கு. வெரி குட். ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் as comparing to S block. Okay, higher than, we can write higher than melting point, higher than S block. S block விட melting point higher தான். நமக்கு தெரியும் S blockனா alkali metal and alkaline earth metal. So compare பண்ணும்போது இந்த alkaline earth metal and alkali metal கொஞ்சம் soft தான். Okay, soft metal. அங்க சோடியம்லாம் வருது, potassium வருது. So கொஞ்சம் soft metal தான் எங்க இருக்கு? நார்மலி S பிளாக்ல இருக்கு. ஓகே, ஆனால் D பிளாக்ல ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் தான். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டல்ஸ் தான் D பிளாக்ல இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட 3D சீரீஸ். ஓகே, 3D சீரீஸ், 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ் இருக்கு. ஓகே, 3D சீரீஸ், this is 3D series. So நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? எஸ், மெல்டிங் பாயிண்ட் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகலை. கிராஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிப் வருது, எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் எகெயின் இப்படி போகுது. ஓகே, ஸோ அவ்வளோ டவுன் ஆகலை. எஸ், ஓகே. ஸோ இது என்ன? ஃபர்ஸ்ட்டு Ti, vanadium and chromium. So Ti to, okay, Ti to Cr வரைக்கும் ஒரு increase தான் வருது. Okay, ஒரு increase தான் வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மேங்கனீஸுக்கு என்ன நடக்குது? ஒரு டிப்பு வருது. ஓகே, ஸோ மேங்கனீஸுக்கு ஒரு டிப்பு வருது. அதுக்கு ரீசன் என்ன? மேங்கனீஸோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, மேங்கனீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஆர் வீக் மெட்டாலிக் பாண்ட்னு சொல்ல முடியும். ஓகே, இட் இஸ் வீக் மெட்டாலிக் பாண்ட். வீக் மெட்டாலிக் bond or we can say crystalline structure. இதோட structure தான் என்னடா? crystalline structure. So crystalline structure இல்லனா weak metallic bond தான் எங்க இருக்கு? manganeseல இருக்கு. clear-ஆ? okay, so weak metallic bond and crystalline structure. அதனால தான் என்ன வருது? மேங்கனீஸுக்கு மெல்டிங் பாயிண்ட் டிப் ஆகுறதுக்கு ரீசன் they will definitely ask. ஓகே, பிகாஸ் என்ன? எக்ஸப்ஷன் தான். ஓகே, எஸ், டெலூரியம். ஓகே, டெலூரியத்திலையும் சேம் எக்ஸப்ஷன் தான் இருக்கு. ஓகே, டெலூரியத்திலையும் சேம் எக்ஸப்ஷன் தான் இருக்கு. ஸோ சேம் அது மாதிரி தான் என்ன 6D சீரீஸ்லையும் 5D series. Okay, so this is 3D series, this is 4D series, this is 5D series. So 5D series லையும் அதுக்கப்புறம் டங்ஸ்டனுக்கு அப்புறம் ஒரு டிப் வருது. clear? so இது ஓகேயா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? melting point, and I just want to add melting point is directly proportional to enthalpy of atomization. Okay, so enthalpy of atomization na yana actually weak bond illana crystalline structure. Okay, so adha and the bond oda strength da actually atomization nu sollu. Okay, bond oda strength. Okay, so here we can write melting point is directly proportional to directly proportional to enthalpy of atomization. Enthalpy of atomization. So enthalpy of atomization na ennada? So weak metallic bond எங்க இருக்கோ அப்போ நமக்கு என்ன சொல்ல முடியும்? enthalpy of atomization. So metallic bond ஜாஸ்தினா enthalpy of atomization is also increases. So melting point கம்மினா enthalpy of atomization is also கம்மின்னு சொல்ல முடியும். Okay, so here I can also write என்ன enthalpy of atomization. Okay, enthalpy. I can also write enthalpy
of atomization. This is actually very important. Okay, enthalpy of atomization. இங்க enthalpy of atomization யாருக்கு கம்மி? manganeseக்கு கம்மி. Okay, enthalpy of atomization manganeseக்கு கம்மி. So my next question, okay, my next question is, என்னோட next question தான் 3D. Okay, 3D, 4D and 5D. இதில் melting point யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? melting point யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்டா? Hello, am I audible? என்ன நடக்குதுங்க? Hello, 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 am I audible da? Clear? So my question is, inga 3D, 4D and 5D series irukku. My question is, okay, now okay ma'am, okay. So melting point inga yarukku jaasti? melting point inga yarukku jaasti? melting point 3D kya, 4D kya, 5D kya? melting point yarukku jaasti? It's clear ma'am, okay da. So yes, I can see 5D. Yes, 5D, very good. Shriva, yes, Shiva, Srinivasa, yes. So 5D ki da melting point jaasti, adukapro 4D, adukapro 3D. So in the graph la irundhe paatha theriyum. So 5D ki da melting point jaasti. So adukapro 4D, adukapram da 3D varudhu. Clear? So 5D ki melting point jaasti da. And என்ன enthalpy of atomization எப்படி இருக்கும் 5D ல? enthalpy of atomization எப்படி இருக்கும் 5D ல? enthalpy of atomization is high in 5D orbitals. Okay, clear? Then we are moving to next property, that is atomic size. atomic size எப்படி இருக்கும்? atomic size, atomic and ionic size எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும் இந்த ST விக்ரமன் ஃபெக்கோனிக்கோசன் எல்லாமே 3D ஓட சைஸ் தான். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் வரும்போது, ஓகே எஸ், லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைஸ் என்ன டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, அப்படி தானே வரும். டேய், லெஃப்ட் டு ரைட் வருதுல்ல, ஸோ ஒப்வியஸ்லி பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருக்கு. லெஃப்ட் டு ரைட் வரும்போது என்ன நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ என்ன சைஸ் கம்மி ஆகுது. ஸோ 3D சீரீஸில், ஓகே 3D சீரீஸில் 3D சைஸ் பார்க்கும்போது, ஓகே 3D சீரீஸில் 3D சீரீஸோட சைஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ST விக்ரமன் ஃபெக்கோனிக்கோசன் இதில் என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இந்த கிராஃப் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன கம்மி ஆகுது. ஓகே, ஸோ கம்மி ஆகுது. ஓகே, அண்ட் அயன் cobalt and நிக்கலுக்கு, ஓகே அயன் cobalt and நிக்கலுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஓகே பாருங்க, அயன் இருக்குது, கொபால்ட் இருக்குது, நிக்கல் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகே, நான் கம்ப்ளீட்டாக ஈக்குவல்னு சொல்லலை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த 3 எலிமெண்ட்ஸும் அயன் கொபால்ட் அண்ட் நிக்கல் அதோட என்ன அட்டோமிக் சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஓகே, ஈக்குவலாக வருது. அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னடா இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிக்ரீஸ் ஆகுது, அண்ட் அயன் காப்பர் நிக்கல்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகுது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, காப்பர் அண்ட் ஜிங்க் வரும்போது அட்டோமிக் சைஸ் ஆர் அயனிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஐ வில் ரைட், எப்படி எழுதலாம் அட்டோமிக் சைஸ்? ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், எஸ் ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனஸ் வரைக்கும் என்ன இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன அயன் கோபால்ட் அண்ட் நிக்கலுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். கம்ப்ளீட்டாக ஈக்குவல் இல்லை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது காப்பர். ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஓகே, 3D இருக்குது, 3D ஐ எம் ரைட்டிங் 3D, 4D அண்ட் 5D. 3D, 4D and 5D. 3D, 4D, 5Dல என்ன நடக்குதுடா? 3Dல, 4Dல, 5Dல என்ன நடக்குது? Blessed to be doctor. I also wish you.
to become a doctor. Okay. Okay. So nice. I also wish you. Okay. So 3D, 4D and 5D la எப்படி சைஸ்க்கு எப்படி சேஞ்ச் வருது ஓகே 3D 4D and 5D கம்பேர் பண்ணும்போது சைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுடா இங்க 3D and 4D கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன obviously 4D ஓட சைஸ் தான் more okay obviously 4D ஓட சைஸ் is more but 4D and 5D compare பண்ணும்போது size is almost equal. Why? Size is almost equal. Why? May I know the reason? So 4D and 5D compare பண்ணும்போது size is almost equal. அதுக்கு reason என்னடா? Size equal ஆகிறதுக்கு reason என்னடா? That is 4D and 5D. Come on, quick-ஆ சொல்லணும். Come on, 4D and 5D ஓட size equal ஆகிறதுக்கு almost equal ஆகிறதுக்கு reason என்ன? So இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல So இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 3D size இங்க இருக்கு ஓகே 3D and 4D size பார்க்கும்போது 4D ஓட size தான் increase ஆயிருக்கு ஆனா இங்க 4D and 5D பார்த்தா இது almost same size okay So அவ்ளோ difference இல்ல almost same size தான் So why reason என்ன reason தான் important What is the reason What is the reason I can see students here tell me the reason என்னடா reason என்ன That is lanthanoid contraction okay lanthanoid contraction Okay, lanthanoid contraction the reason. Clear? Then I will give you a question. Question na ellarum varum ipo. I hope. Yes. Correct order of size. 1, 2, 3, 4. Titanium, zirconium, hafnium. Come on, 𝐂𝐴𝐻𝐸𝐵. A, B, C. Come on da, come on da. I want to see complete energy, okay? DD. May I know the reason? May I know the reason? You are saying it's D, okay? D. Why D? Reason. Tell me the reason. Ketchup is saying lanthanide. What is lanthanide? Lanthanide series, actinoid series, Yes, I can see. Yes, you are right. Okay. Yes. 4 is the correct answer. So, what is the reason? Reason is also important. Actually, reason is actually important more than answer. Okay. Lanthanoid contraction. Very good. Lanthanoid contraction. Yes. So, I am writing LC. Okay. Lanthanoid contraction. Clear, Ada? Idu varaikkum clear? Idu varaikkum clear? Then we are moving to next, yes, ionization enthalpy. So, ionization enthalpy na the different element portha varikkum da ionization enthalpy. Okay. For example, copper. Copper I am taking. What is the atomic number of copper? We know it is 29. So, electronic configuration. Can you write the electronic configuration? Ungalaala electronic configuration edutha mudiyuma? Copper oda electronic configuration. நமக்கு தெரியும் ஆர்கன் வச்சு எழுதலாம் AR 4s2 3d9 இது கரெக்ட்டா டா 29 3d9 I am writing here 3d9 okay இது கரெக்ட்டா இது கரெக்ட் 3d9 இது கரெக்ட்டா இது கரெக்ட்டா So, copper 29. So, copper 29 oda electronic configuration argon 4s2 3d9. This is correct. This is correct.
4s, yes, I can see 3d10. Yes, very good. Yes, you are right. 4s, 4s1, 3d10. Okay, 4s1, 3d10 da. So I am writing. Very good. I can see Kenchappa and Srinivasa. You guys are correct. Yes, it is 4s1, 3d10 da. So I am writing first ionization enthalpy. Okay, I am writing. I am going to write first ionization enthalpy, IE1. So IE1 and idoda IE1. So IE1 is 4s0, 3d10. Okay, 4s0, 3d10. So I am taking copper also. Okay, I am taking copper also. Copper. So copper I am taking. So copper. What I am saying? I am taking zinc. Zinc oda electronic configuration ennada? AR 4s2, 3d10. So AR 4s2, 3d10. So idoda electronic configuration enna? Idoda electronic configuration ennada? Idoda electronic configuration. Idoda electronic configuration. Okay. So I am writing here. So ionization energy 1, IE1. So copper order that is AR 4s0, 3d10. Okay. So zinc order first ionization enthalpy. Zinc order first ionization enthalpy is AR 4s1, 3d10. Okay. So idla first ionization enthalpy copper ka zinc ka more. First ionization enthalpy copper ka zinc ka more. Yarukku jastiya irukku? Which has more first ionization enthalpy, copper or zinc? Yaroda first ionization enthalpy is more. Just a second, I did a mistake. It's not. Yeah. எதுக்கு first ionization enthalpy யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு? Okay. Zn, I. Okay. Let's check. Okay. Zn க்கு இங்க first ionization enthalpy யாருக்கு ஜாஸ்தி actually? ஜாஸ்தி Zn க்கு தான். Okay. Because reason என்ன? Reason I will tell you. இங்க இருந்து 1 electron போனா, okay, இங்க இருந்து 1 electron loose ஆயிடுச்சுனா, இங்க என்ன outermost shell என்ன 3d10 electron வரும். Okay, outermost shell 3d10 electron. So it is stable. So 1 electron என்ன இங்க இருந்து loose பண்றது easy தான். So என்ன Zn க்கு தான் ஜாஸ்தி. So I am writing ionization enthalpy 2. Okay. Second ionization enthalpy. IE2. So argon I am writing argon. So idoda copper oda 4s1. No, 4s0, 3d9. And inga zinc oda argon 4s0, 3d10. So inga yaroda ionization enthalpy ஜாஸ்தி. Yes, valence, fulfilled valence orbital. Very good. Fulfilled valence orbital தான் இங்க வருது. இங்க யாருக்கு? இங்க காப்பருக்கு fully filled orbitals தான். Okay. D orbital, so it's more stable. Cu2 plus இங்க யாருக்கு? Second ionization enthalpy காப்பருக்கா சிங்குக்கா ஜாஸ்தி?
copper. Yes, correct answer copper க்கு தான். Because guys, இது என்ன, இங்க ஆல்ரெடி 10 electron தான் இருந்தது. ஓகே, 10 electron இருந்தது. 10 னா stable state. So stable stateல இருந்து, okay, definitely I will say again. Okay, don't worry. So ionization enthalpy na electron remove பண்றதுக்கான energy ஒரு, okay, electron remove பண்றதுக்கு ஒரு energy தேவை, அதுதான் ionization enthalpy. Okay, energy required to remove a electron, that is ionization enthalpy. So first ionization enthalpy, இது copper ஓட electronic configuration argon 4s1 3d10 and இது zinc ஓட electronic configuration argon, this is 4s2 3d10. Okay, so first ionization enthalpy na ennada, first ionization enthalpy we can represent IE1. Okay, first ionization enthalpy, first ionization enthalpy na enna, 1 electron anga irundhu எடுக்கிறதுக்கு, ஓகே, ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிக்வயர்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. கிளியரா? ஸோ இங்க இருந்து 1 எலக்ட்ரான் எடுக்க போறேன் நான். இந்த 1 எலக்ட்ரான் என்ன தூக்கிட்டேன். ஓகே, ஸோ 1 எலக்ட்ரான் இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன, ஒரு பர்டிகுலர் எனர்ஜி தேவையில்ல. ஸோ அந்த 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் எனர்ஜி தேவை. இங்க இருந்து ஒரு 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னா பர்டிகுலர் எனர்ஜி தேவை. ஸோ இதுல யாருக்கு எனர்ஜி ஜாஸ்தியா நான் கொடுக்கணும், எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னா எங்க எனர்ஜி மோர் ரிக்வயர்ட், இங்கயா காப்பர்லையா ஜிங்க்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இங்க இருந்து 1 எலக்ட்ரான் போகிறதுக்கு ஈஸி தான். பிகாஸ் அப்படின்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு, 3d10 வந்திருக்கு. 3d10னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னடா ஸ்ரீனிவாசா? 3d10 means it's more stable, it's completely filled d orbital means it is more stable or most stable nu sollala. Okay, so inga enna 4s1 தான். Okay, so இங்க இருந்து 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை. ஓகே, எனர்ஜி கம்மி போதும். ஓகே, ஸோ ஆனால் இங்க இருந்து 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் கிரேட்டர். Okay, zincல என்ன more energy தேவை. So here it is greater. I hope it's clear. So when you consider second ionization energy na இந்த 10 electronல இருந்து 1 electron போகணும். 10 னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், it is most stable statement, I mean energy level. Okay, so stable state தான். ஸோ அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து 1 எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி ரிக்வயர்டு. ஓகே, ஸோ மோர் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் d10 ஆர்பிட்டல். ஸோ இங்கே என்ன, d10 தான். ஸோ d10ல இருந்து 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா we should give more energy. ஸோ இங்கே என்ன, more energy, இங்கே Cu2 plus. Okay, Cu2 plus form பண்றதுக்கு more energy தேவை. Clear-ஆ? Ionization enthalpy. Clear-ஆ? Ionization enthalpy. Okay, then I will give you one question. Okay, so I will give you one question. என்ன question? Chromium and manganese. Chromium and manganese. போயிடுச்சு. Chromium and manganese. So இதோட electronic configuration எழுதிக்கோங்க. So electronic configuration, first IE energy. Okay, IE1 and IE2. Okay, IE1 எங்க கம்மியா இருக்கு, and IE3 also. I will write IE3 also. IE1, IE2, IE3. Okay. So IE1, IE2 and IE3 எங்க ஜாஸ்தியா இருக்கு அதுதான் பார்க்க போறேன். ஓகே, ரெடியா? So chromium நமக்கு தெரியும் electronic configuration. I am going to write the electronic configuration of chromium. chromiumத்தோட electronic configuration என்னடா? chromiumத்தோட electronic configuration என்ன? Cr. So chromiumத்தோட electronic configuration, ma'am, chromiumத்தோட electronic configuration is
argon 4s1 3d5. Okay, so we should write manganese oda electronic configuration எழுதணும். manganese oda electronic configuration என்னடா? manganese oda electronic configuration 25 atomic number. Yes, so Ar 4s2 3d5 இதுதான manganese ஓடது. come on, right. so இதுல yes I can see. so E1, okay, IE, okay, ionization enthalpy 1. so ionization enthalpy இதோட ionization enthalpy என்னடா? இதோட ionization enthalpy எப்படி எழுத முடியும்? so இதோட ionization enthalpy 1 னா, okay, ionization enthalpy 1 னா இங்க இருந்து 1 electron remove பண்ணனும். அப்போ என்ன ஆயிடுச்சு? Ar 4s AR க்கு bracket போடணும். AR 4s0 3d5 and இங்க என்ன? AR 4s1 3d5 இங்க first எங்க ஜாஸ்தியா எனர்ஜி? E1, okay, ionization enthalpy 1 ல எங்க எனர்ஜி ஜாஸ்தியா வேணும்? okay, ionization enthalpy 1 ல greater energy எங்க வேணும்? come on quick-ஆ சொல்லுங்க. chromium ஆ manganese ஆ? chromium ஆ manganese ஆ? chromium ஆ manganese ஆ? chromium greater than. so he is saying I am writing that only. I want to discuss. okay, next, yes, so we can discuss this first. okay, so இங்க 4s ல 1 electron இருக்கு. okay, இங்க 4s2 ல, okay, 4s ல 2 electron இருக்கு. so 4s ல இருந்து தான் electron remove ஆகணும். so இந்த 1 electron remove ஆயிடுச்சுனா 3d தான் என்ன? outer most shell. 3d ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? 3d ஓட ஸ்பெஷாலிட்டி 3d 5 ஓட ஸ்பெஷாலிட்டி. okay, so d ஓட ஸ்பெஷாலிட்டி fulfilled or half filled means it is more stable. okay, if d orbital is fulfilled or half filled means it is more stable. so here இங்க 1 electron போயிருக்குனா it is more stable. இதுக்கு எனர்ஜி ஜாஸ்தி இல்ல, இதுக்கு தான் எனர்ஜி ஜாஸ்தியா வரும்டா. கிளியரா? manganeseக்கு தான் ஜாஸ்தியா வரும். ஓகே, ஸோ இது என்ன? ஸ்டேபிள் ஆகும்ல. ஸோ கிளியர் ஆயிடுச்சாடா? ஸோ யாரு? பிருத்வி. கிளியரா? பிருத்வி கிளியரா? ஸோ பிருத்வி சொன்ன ஆன்சர் ஆக்சுவலி கரெக்ட் இல்லை. ஓகே, கரெக்ட் இல்லை. ஸோ டோன்ட் வரி. கிளியரா? Cr stable தான்டா. so yes, Cr is more stable. okay, Cr is more stable. so ionization energy எங்க ஜாஸ்தியா இருக்கு? என்னோட question ionization energy எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு தான். so ionization energy இங்க தான் ஜாஸ்தி, manganese. so first ionization energy ஜாஸ்தி manganeseல தான். clear-ஆ? then we can move to next question. so next ionization energy. so next ionization energy, so okay, so argon, so இங்க இருந்து 1 electron, இங்க இருந்து 5d ல இருந்து 1 electron போயிருக்கு. so 4s 0 3d not 5, 3d ல இருந்து 1 electron போயிருக்கு. so it is 3d4. so argon manganese ல argon 4s 0 3d5 3d5. so இங்க எனர்ஜி, ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி எங்க ஜாஸ்தியா இருக்கு? இங்க அயனைசேஷன் எனர்ஜி எங்க ஜாஸ்தியா இருக்கு? First I will mark your answer, then I will explain. okay, second ionization energy is chromium. எல்லாரும் சொல்ற chromium, I don't know, so I am going to mark chromium first, then I will explain. okay, chromiumத்துக்கு தான் ஜாஸ்தின்னு சொல்லி இருக்கு எல்லாரும், so I will explain. okay, yes, actually you are right. okay, so chromiumத்துக்கு actually இங்க என்ன இருந்தது? இங்க 3d5 தான் இருந்தது, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்தது. ஆனா அங்க யாரு 1 எலக்ட்ரானை, எஸ் 1 எலக்ட்ரானை வந்து எடுத்துட்டு போயிருக்குல்ல, கடத்திட்டு போயிருக்கு. ஓகே, 1 எலக்ட்ரானை அங்க இருந்து ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ இட்ஸ் நீட் மோர் எனர்ஜி. ஓகே, மோர் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் டு ரிமூவ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் d5 orbital. so because d5 is more stable, yes, so
it's need more energy. So we can write எங்க more energy தேவை இங்க IE2 ல ionization second ionization enthalpy ல CR ல தான் more ionization energy தேவை. Okay, more energy தேவை ஒரு எலக்ட்ரானை என்ன ரிமூவ் பண்றதுக்கு. So next பார்க்கலாமா? next yes next என்ன கலர் எடுக்கணும்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே, so ionization energy 3. so என்ன ஆயிடுச்சு? AR 4s0 3d3. ஓகே, இங்க என்ன இருக்கு? AR 4s0 same 3d4. so tell me quickly. so quick-ஆ சொல்லுங்க எது கரெக்ட் ஆன்சர், யாருக்கு எனர்ஜி ஜாஸ்தியா தேவை. so உங்களோட மார்க் உங்களோட லைக் answer I will mark first here. okay, I will mark your answer MN. I can see lots of MN, so I will write MN. okay, then I will explain. MN தான் சொல்லி இருக்கு, so I will write MN. okay, so yes, explain பண்ணட்டுமா? yes, you are right actually. so இங்க பாருங்க, இது 5. okay, 5 ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அங்க இருந்து 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனும். so ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனும்னா அவ்ளோ எனர்ஜி தேவை. so இங்க என்ன? so you guys are correct. third ionization எனர்ஜில யாருக்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு? மேங்கனஸ்க்கு. क्वेश्चन வந்தா எக்ஸாமுக்கு ஈஸியா எழுத முடியும்ல, டவுட் இல்லல. அவங்க டெஃபினட்டா கேக்கும் இந்த மாதிரி questions. okay, அவங்க டெஃபினட்டா இந்த மாதிரி questions கேக்கும். okay, because previous year questions எல்லாம் similar type of questions இருந்திருக்கு. okay, previous year question paperல similar type questions இருந்திருக்கு. okay, chromium manganese and என்ன copper zinc எல்லாம் வச்சிட்டு same similar question. then I will give you next question. okay, which of the following has maximum ionization energy? second ionization energy IE2 second ionization energy maximum எங்க இருக்கு? IE2 maximum எங்க இருக்குடா? come on quickly, come on. ionization second ionization energy iron chromium manganese vanadium. correct answer என்ன? நான் இப்பதான் சொன்னது yes, you guys are correct. yes, chromium is the correct answer. நம்ம already சொல்லி இருந்தது same question. then we are moving to oxidation state. நான் அது மார்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். yes, highlight மட்டும் தான் பண்ணிருக்கு chromium. then we are moving to oxidation state. so tell me da, what is oxidation state? நமக்கு தெரியும் oxidation state னு பார்த்தாலே எவ்வளோ oxidation state இருக்கு என்ன D block elementsக்கு. okay, D block elementsக்கு oxidation state ஜாஸ்தியா இருக்குல்ல. so yes, they will show variable oxidation state. okay, same elements variable oxidation state show பண்ணும். may I know the reason? அதுக்கு reason என்னன்னு தெரியுமா? why they are showing many oxidation state or variable oxidation state? any idea? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எதனால D block elements are showing variable oxidation state? I want the answer in the chat box. okay, quick answer சொல்லுங்க. தெரியாதா? if you don't know you can say that I don't know ma'am. electron are equal. electrons are equal னு எப்படி சொல்ல முடியும்டா? electrons எப்படி equal னு சொல்ல முடியும்? electrons எல்லா elementsலயும் different-ஆ இருக்குல்ல. so how can you say that electrons are equal? no ma'am. okay, I will tell you. it produce various compounds. so it produce, yes, oxidation, variable oxidation state இருக்கிறதுனால தான் it is like it's produces or it's making variable
compounds, okay, or various compounds, okay. So my question is why it's showing variable oxidation state. Variable oxidation state irukradunala tha it shows variable compound, okay. So my question is why it's showing variable oxidation state. My question, okay, it is very important. Why it is showing variable oxidation state? Do you have any idea? Various compounds form பண்றதுக்கு reason unpaired electron, okay. No, actually no, unpaired electron like dd transition க்கெல்லாம் யூஸ் ஆகும். Like some colored compound க்கு reason unpaired electrons தான். இங்க reason, okay, இங்க transition metals. Transition metals na actually da transition metals na என்னடா? Transition metals na transition metals ஓட definition already சொல்லியிருக்குல்ல. ஸோ அதோட ground stateல இல்லைன்னா stable oxidation stateல என்ன unpaired electrons இருக்கணும், partially filled electrons இருக்கணும். My question is why it's showing oxidation state. Oxidation state எதனால இருக்கு? To attain stability. To attain stability-க்காக variable oxidation state show பண்ணணுமா? Variable oxidation state show பண்ணணுமா? So I'm writing here, it shows it shows variable oxidation state. Can I write OS oxidation state due to less energy between very important, between enga ns, okay, ns and n minus 1d orbitals. So இது ஓகே தானே? ரீட் பண்ண முடியுதுல்ல? My brain is not braining, ma'am. I can understand, it's okay. So I will tell you. So நமக்கு தெரியும் என்ன D block ஓட general electronic configuration என்ன? D block ஓட general electronic configuration, ma'am, n is 0 to 1, sorry, 0 to 2, nd 0 to, so not 0, 1 to 10. இதுதான் என்ன general electronic configuration. எழுதலாம், இல்லைனா சப்போஸ் 1 எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஸோ இங்கே என்ன பலேடியத்துக்கு 0 தான், என்எஸ்ல 0 தான் வருது, அதுக்கு ரீசன் ஐ எம் ரைட்டிங். ஸோ general electronic configuration எழுதுமோ அதனால ஐ எம் ரைட்டிங் ஹியர் n0, ns 0 to 1, n minus 1d 1 to 10 தான். ஸோ இதுதான் general electronic configuration. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கு, ஸோ இட் இஸ் டியூ டு லெஸ் எனர்ஜி பிட்வீன் என்எஸ்க்கும் என்டிக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இல்லை, ஓகே. ஆல்மோஸ்ட் சிமிலர் எனர்ஜி தான், ஓகே. என்எஸ் அண்ட் n minus 1dக்கு சிமிலர் எனர்ஜி தான், அதனால தான் இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியரா? Clear? I hope it's clear. So இங்க இருந்தும் different questions வரலாம், okay. So scandium and zinc only shows one oxidation state. Scandium and zinc only shows one oxidation state, that is scandiumத்துக்கு +3 Zn-க்கு என்ன Zn-க்கு +2 தான் ஷோ பண்ண முடியும். So I will tell you the reason, okay. ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் கியூக்கா சொல்லுங்க. ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? கியூக். கம் ஆன் கியூக். கியூக்கா வரல ஆன்சர். கியூக்கா வரணும். ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் எங்க? ஓகே, எஸ் கேஞ்சப்பா, எஸ் யூ ஆர் ரைட். இட் இஸ் 21. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஐ எம் ரைட்டிங் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆர்கன் 4s2 3d1. 4s2 3d1. சோடா இது ஸ்டேபிள் ஆகணும்னா, ஓகே, ஸ்டேபிள் ஆகணும்னா ஆர்கன் என்ன நோபல் கேஸ் ஸ்டேபிள் தான்.
இங்க இருந்து இந்த 3 electrons, okay, 3 electron போயிட்டுன்னா அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஆர்கனோட கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு. ஓகே, 3 electron லூஸ் பண்ணா என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்கும், ஆர்கனோட கான்ஃபிகரேஷன். ஆர்கன் கான்ஃபிகரேஷன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ல. ஸோ என்ன, இங்கேருந்து 2 electron சாரி 3 electron, தட் மீன்ஸ் 4sல இருந்து 2 electron அண்ட் 3dல இருந்து 1 electron போயாச்சுன்னா என்ன நமக்கு கிடைக்கும், ஆர்கன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஆர்கன் இஸ் நோபல் கேஸ். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா ஸ்டேபிள். ஸோ அதனால தான் scantium will shows +3 oxidation state. நெக்ஸ்ட் யாரு, ஜிங்க் தான் எக்ஸப்ஷன் இருக்கு. என்னது எக்ஸப்ஷன் என்ன, ஜிங்க். ஜிங்க்கும் ஒன்லி ஷோஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில். ஸோ ஜிங்க் என்ன, ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டோமிக் நம்பர் 30. ஓகே, அட்டோமிக் நம்பர் 30. ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஆர்கன் 4s2 3d10. ஸோ 4s2 3d10, இங்கிருந்து 2 போனா 3d10. 3d10 மீன்ஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, மோர் ஸ்டேபிள். இங்கிருந்து 2 electron போனா மட்டும் போதும். என்ன, 3d10 ஆயிடுச்சு. டீஃபுல்ஃபில்னா ஸ்டெபிலிட்டி வேற லெவல். ஓகே, ஸ்டெபிலிட்டி வேற லெவல். ஸோ Zn எப்பவுமே என்ன ஃபார்ம் ஆகும், Zn2+ தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, Zn 3+ ஃபார்ம் ஆகுது பிகாஸ் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ Zn2+ல தான் 2 electron போனால் 3d10 வந்துருச்சு. 3d10னா ஸ்டெபிலிட்டி வேற லெவல். ஓகே, ஸோ கிளியர், இது வரைக்கும் கிளியர் இல்லை. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் ஒன்று மிஸ் பண்ணலைல்ல. ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஸ்காண்டியம் 3. ஓகே, ஸ்காண்டியம் 3, டைட்டானியம் 4, வெனேடியம் 5 and chromium 6 and manganese 7. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுமா, குரோமியம் இந்த குரூப்ல இருக்கு. குரோமியத்தோட குரூப் நம்பர் சொல்லுங்க. கம் ஆன், கியூக்கா சொல்லுங்க. குரோமியத்தோட குரூப் நம்பர் கியூக்கா. குரோமியத்தோட குரூப் நம்பர் கம் ஆன், கியூக். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஆல்கலைன் மெட்டல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் வருது, டி பிளாக் வருது. டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியம் வருது. ஸோ குரூப் நம்பர் கியூக்கா சொல்லுங்க. 24 குரூப் நம்பரா, அட்டோமிக் நம்பர் இல்லடா. அட்டோமிக் நம்பர் இஸ் 24 21. So I'm asking, my question is, what is the group number 1 2. ஏடா, group number, I'm asking group number 1 2 up to 18 வரைக்கும் groups இருக்குல்ல, அந்த group number I'm asking group number டா. group number 1 to 18 வரைக்கும் நமக்கு குரூப் இருக்கு. குரோமியத்தோட ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன, எஸ். ஓகே, ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன, ஐ எம் ஆஸ்கிங் குரோமியம்ல. ஸோ ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன, ஸ்காண்டியம் குரூப். ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன, ஐ கேன் see answers. yes, very good ஸ்ரீனிவாசா, கரெக்ட். என்ன, ஸ்காண்டியம் ஆக்சுவலி தேர்ட் குரூப்ல இருக்கு. ஓகே, ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன, தேர்ட் குரூப். பார்க்க முடியுதா, பார்க்க முடியல. ஸோ ஐ வில் ரைட் வித் ஸ்காண்டியத்தோட குரூப் இஸ் 3. ஓகே, ஸ்காண்டியம் என்ன, தேர்ட் குரூப்ல இருக்கு. அண்ட் டைட்டானியம் 4, வெனேடியம் 5, குரோமியம் 6, manganese 7. ஸோ இங்கே பார்த்தா இதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரும் குரூப் நம்பரும் மேட்ச் ஆகுது. மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரும் குரூப் நம்பரும் அப் டு மேங்கனீஸ் வரைக்கும் என்ன, அப் டு மேங்கனீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் குரூப் நம்பர் மேட்ச் ஆகுது. கிளியரா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வெரி குட், ஐ கேன் see. Chromium is 6 and scantium is 3. Okay, and இது வரைக்கும் clear இல்ல, doubt இல்லல்ல?
Okay, 7 வரைக்கும். Okay. So next என்ன பாக்கி most, okay, more maximum oxidation state, okay, D block elements la maximum oxidation state காமிக்கிற element எது? Which element shows maximum oxidation state in D block? Which element shows, I will write here, which element shows, which, what I am doing, man, which element shows maximum oxidation state, okay, oxidation state in D block, in D block. இதுவும் question-ஆ வரலாம். Okay, exceptions எல்லாமே question தான். manganese, இது ரொம்ப important. இது என்ன? manganese. Okay, manganese தான். சோடா, yes. So, manganese என்ன +2 to +7 வரைக்கும் இருக்கு. Okay, +2 to +7 வரைக்கும் manganese-க்கு இருக்கு. So, then I will give you a question. Which of the following element shows maximum number of oxidation state? என்ன? Correct answer என்ன? manganese தான். So, +2 to +7 வரைக்கும் இருக்கு. Okay, +2 to +7 வரைக்கும் it will shows. Okay, clear-ஆ? Yes, correct. 2 is the correct answer. Okay. Then we can move to a important heading. Okay, இது ஒரு important ஆன heading தான். Okay, can show. So இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் copper. Copper will show +1 and +2 oxidation state. காப்பருக்கு +1 oxidation stateம் இருக்கு, +2 oxidation stateம் இருக்கு. ஓகே, காப்பருக்கு என்ன இருக்கு? +1 oxidation stateம் இருக்குடா, +2 oxidation stateம் இருக்கு. காப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? காப்பர் ஆக்சுவலி எங்க ஸ்டேபிளா இருக்கும்? +1ல ஸ்டேபிளா இருக்குமா, +2ல ஸ்டேபிளா இருக்குமா? காப்பர் +1ல ஸ்டேபிளா இருக்குமா, +2ல ஸ்டேபிளா இருக்குமா? ஸோ காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1 இருக்கு, +2 இருக்கு. So copper oda electronic configuration I am going to write. Copper atomic number is 30. So we can write argon 4s2 illa 4s3d. So 4s2 3d10. Okay, idu ana electronic configuration. So yes, copper +2 ல ஓகே +1 Cu +1 னா என்ன? Cu +1 னா இது 4s03d10. So Cu2+ னா என்ன? Ar 4s03d9. Okay, 3d9. So which one is more stable, Cu2+ or Cu+? Tell me, which one is more stable, Cu2+ or Cu+? It is very important. Okay, so I will write a star here. Okay, I will put a star here because it's very important, guys. Okay, so tell me, which one is more stable, Cu2+ or Cu+? Which one is more stable? I can see Cu+. Another exception. So Cu2+ is more stable, guys. நம்ப முடியலல்ல, Cu2+ is actually more stable. அதுக்கு reason என்னன்னா, Cu+, okay, Cu+ என்ன? gaseous formula இருக்கும்போது Cu+ is stable. Okay, gaseous formula Cu என்ன? Cu+ gas. Another exception. Okay, இதுதான் exceptions. Inorganic na exceptions தான். Okay, so exception மட்டும்தான் inorganicல. So exception மட்டும்தான் examக்கு. Lots of exceptions இருக்கு. அப்போ ஈஸியா exceptionல இருந்து questionsum வரலாம் இல்ல வரும். ஓகே, எக்ஸெப்ஷன்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். ஓகே, எஸ், Cu2+ is more stable. ரீசன் என்னன்னா, Cu+ இல்ல Cu+ வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது, ஓகே, Cu+
plus வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது immediate Cu2+ மாறிடும். Okay, immediate Cu2+ மாறிடும் because it's very important. Okay, it is very stable. Okay, as comparing to Cu+. ஆனா Cu+ எங்க ஸ்டேபிளா இருக்கு? gaseous stateல. Okay, gaseous stateல Cu+ ஸ்டேபிளா இருக்கு and Cu2+ எங்க ஸ்டேபிளா இருக்கு? அது liquid state வரும்போது Cu2+ தான் ஸ்டேபிளா இருக்கு because of hydration energy. Because of hydration energy. Hydration energy. So அதுக்கு reason என்ன? Hydration energy. Okay, hydration energy இருக்கிறதுனால Cu2+ தான் stable aqueous solutionல. Okay, clear? Aqueous solutionல Cu2+ is more stable. So I will write here Cu2+ is more stable. Stability of, I think I can write here. Cu2+ is more stable than என்ன எனக்கு ப்ராப்பரா எழுத முடியல இங்க இருந்து அங்க போகுது more stable than இங்க வருது more stable than Cu+ in aqueous AQ எழுதுனா போதும்ல AQ so aqueous solution Cu2+ is more stable than Cu+ in aqueous solution because of, I am writing BCZ. Okay, because of, why? Because of என்ன hydration energy. Because of hydration energy இருக்கிறதுனால. So I am underlining hydration energy. Okay, so it is very important. So I will give you a star for this topic. Yes, it's a 3-star topic. Okay, clear? இது ரொம்ப important. Okay, clear? Clear? Then we are moving to next. Okay, so stability of higher oxidation state increases down the group in d block elements. Yes, that also I want to mention. Okay, so நமக்கு தெரியும் chromium என்ன 6+ chromium 6+ இருக்கு and molybdenum 6+ இருக்கு tungsten 6+ இருக்கு. so இதுல more stable யாரு? more stable tungstena, chromiuma, molybdenuma? more stable யாரு? more stable, come on guys, more stable யாரு? so which is more stable? Cr 6+, molybdenum 6+, and tungsten 6+. so இதுல யாரு more stable? which is more stable? yes, tungsten is more stable because நான் இங்க என்ன சொல்லிருக்கு? down the group oxidation number increase ஆயிடுச்சுனா stability increase ஆகும். okay, so stability of higher oxidation state increases down the group. so here என்ன which is more stable? here tungsten is more stable. clear இல்ல? clear-ஆ? clear? then we are moving to next trends in plus M2 M standard electrode potential. இதுவும் important topic தான் and it is also related to electrochemistry. okay, electrode potential நாலே electrochemistry தான். so M2+ ல இருந்து M ஆ மாறுது. okay, so என்ன M2+ ல இருந்து M2+ ல இருந்து
M form ஆகுது. So அங்க என்ன electrode potential, okay, electrode potential, EMF value, okay, electrode potential இங்க கொடுத்திருக்கு. Okay, எல்லாத்தோடையும் electrode potential இங்க கொடுத்திருக்கு. இதுதான் நாம கம்பேர் பண்ண போறேன். ஓகே, இதுதான் என்னடா நம்ம கம்பேர் பண்ண போறேன். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது, ஓகே, எக்ஸாமுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கனீஸ். ஓகே, மேங்கனீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் மேங்கனீஸ். ஓகே, மேங்கனீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மேங்கனீஸ் எக்ஸப்ஷன். இன்ஆர்கானிக்னால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஆர்கானிக்னா என்ன, எக்ஸப்ஷன் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, நிக்கல் அண்ட் ஜிங்க். ஓகே, நிக்கல் அண்ட் ஜிங்க். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ, இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது இருக்கு. ஹலோ ஜெயஸ்ரீ, குட் ஆஃப்டர்நூன் ஜெயஸ்ரீ. ஸோ எஸ், பார்க்கலாமா? ஸோ மேங்கனீஸோட வேல்யூ இங்கே என்ன, இங்கே டவுன் த குரூப் என்ன நடக்குது, டவுன் த குரூப் ஆக்சுவலி கம்மி ஆகணும். ஓகே கைஸ், டவுன் த குரூப் என்ன கம்மி ஆகணும், E0 வேல்யூ. ஓகே, E0 வேல்யூ கம்மி ஆகணும். ஸோ இங்கே -1.63, இங்கே -1.18, இங்கே -0.90, இங்க பாருங்க மேங்கனீஸ்ல 1.18 வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணது, எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவை பார்க்கும்போது இட் இஸ் மோர். ஓகே, இட் இஸ் the E0 value is more than that we expected. Okay, expect பண்ண value and correct value பார்க்கும்போது it is more. Okay, correct value is more than what we expected. Okay, so அதுக்கு ரீசன் என்ன, அதுக்கு ரீசன் என்ன, ஸோ அதுக்கு ரீசன் தான் எல்லாமே தேவை. ஓகே, ஸோ இதுக்கு ரீசன் என்ன, மேங்கனீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரீசன் என்ன, மேங்கனீஸ் Mn2+. ஓகே, Mn2+னா என்ன, Mn2+னா இட் இஸ் D5. D5 means it is stable electronic configuration. Yes, you will definitely get. ஸோ நீ ப்ராப்பராக படிக்கணும். ஓகே, எஸ், அந்த புக்கு வாங்கி வச்சா அதனால பிரயோஜனம் இல்லை, அது ப்ராப்பராக ரீட் பண்ணி படிக்கணும். ஓகே, ப்ராப்பராக படிக்கணும். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் என்ன, ஓகே, நான் அந்த புக் வாங்கியிருக்கு, இந்த புக் வாங்கியிருக்கு, நான் இந்த வீடியோ பார்த்துருக்கு, அது பார்த்துருக்கு, இது பார்த்துருக்கு, அப்படி இல்லை. நீங்கள் 100% போட்டு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு 65+ இல்லைனா 70 வாங்க முடியும். ஓகே, நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே டைம் எடுத்து படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எஸ், டைம் இஸ் லெஸ், ஐ நோ டைம் இஸ் லெஸ். ஸோ இந்த டைம்லேயும் நீங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 டேயில் நீங்கள் இப்போது, ஓகே, நீங்கள் ஒரு 1 டேயில் இப்போது கண்டிப்பாக ஒரு 18 hours 15 hours படிச்சே ஆகணும். நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, வேறு ஆப்ஷனே இல்லை. 18 to 15 hours படிச்சே ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. ஐம் ஸோ சாரி, நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ எந்த புக் வாங்கினாலும், ஸோ எஸ், வேதாந்தோட சேலஞ்ச் 100 புக் இஸ் ஆக்சுவலி வெரி குட் புக். பட் நீங்கள் என்ன அது படிக்கணும். ஓகே, எஸ், புக் என்கிட்ட இருக்குது மேம், மார்க் கிடைக்கலன்னு சொல்லலாம் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது மேம், நீங்கள் தானே சொன்னது புக் இருந்தால் மார்க் கிடைக்கும், 65+ மார்க் கிடைக்கும்னு. புக்கும் வேணும், நீங்கள் என்ன ப்ராப்பராக படிக்கவும் வேணும். ஓகே, கிளியர்? எஸ், ஓகே. ஸோ மேங்கனீஸ் Mn2+ ஓட ஸ்பெஷாலிட்டி என்னடா, Mn2+னா அது என்ன, Dல 5 electrons தான் இருக்குது. Dல 5 electrons means half filled, stable. ஓகே, it is stable. ஸோ நெக்ஸ்ட் யார் வருது, நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் யார், we can write yes, ஜிங்கோட எக்ஸப்ஷனுக்கு ரீசன் என்ன, ஜிங்கோட எக்ஸப்ஷனுக்கு ரீசன் ஜிங்க் 2+. நமக்கு தெரியும் Zn2+னா என்னடா, Zn2+, இது வச்சு கம்பேர் பண்ண முடியும். Zn2+னா D10 தான் இருக்குது, D10. ஓகே, D10. ஸோ இங்கேயும் ஜிங்கோடது பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் என்ன கம்மி ஆகணும். ஓகே, கம்மி ஆகணும். பட் இங்கேயும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண விட என்ன கிரேட்டராக இருக்குது E0 வேல்யூ. E0 வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் what we
expected. The reason is, in the case of Zn2 plus, Zn2 plus oda case la enna nadakudhu? Zn2 plus oda case la enna D10 da irukku. D10 oda speciality enna? It is fully filled d orbital, so it is more stable. So the value is more than what we expected. Clear? Then what is the next what is the next exception? Exception is, yes, nickel. Nickel oda exception ku reason, nickel oda exception ku reason is hydration energy. Okay, nickel oda exception ku reason is hydration energy. It is also very important. Hydration energy. நிக்கலுக்கு என்ன இருக்கு? ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கு. ஸோ அதனால தான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட், லைக் டாப் ஸ்டார். ஓகே, ஒரு 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஸோ அந்த டாபிக் தான் யார்? அந்த எக்ஸப்ஷன் தான் யார்? அந்த எக்ஸப்ஷன் தான் காப்பர். காப்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 5 ஸ்டார் கொடுக்கலாம். why it is this much important? காப்பரோட வேல்யூ பாருங்க, இனோட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. காப்பரோட இனோட் வேல்யூ என்னடா? காப்பரோட இனோட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். ஓகே, பாக்கி எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன? எஸ், எல்லாமே நெகட்டிவ் தான். பட் காப்பரோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஓகே, காப்பரோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு. ஓகே, ஸோ ஐம் ரைட்டிங் ஹியர் எதனால காப்பரோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காப்பர் என்ன? காப்பர் Cu என்ன? ஃபர்ஸ்ட்டு Cu ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, Cu என்னடா? Cu ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, இது என்ன? இது Cu ப்ளஸ்னா அது கேஷியஸ் ஸ்டேட்டில். ஓகே, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, தென் இந்த Cu ப்ளஸ் என்ன? Cu ப்ளஸ் என்ன மாறும்? Cu ப்ளஸ் என்ன மாறும்? நோ, Cu ப்ளஸ் Cu2 ப்ளஸ். ஓகே, ஐ வாண்ட் டு ரைட் Cu again என்ன? Cu2 ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, Cu ப்ளஸ்ஸாக மாறும் அண்ட் Cu2 ப்ளஸ்ஸாகவும் மாறும். ஓகே, Cu ப்ளஸ்ஸாக மாறும், Cu2 ப்ளஸ்ஸாக மாறும். அண்ட் திஸ் Cu2 ப்ளஸ், ஓகே, திஸ் Cu2 ப்ளஸ் திருப்பி என்ன? கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்து எக்வஸ் ஸ்டேட்லேயும் வரும். Cu2 ப்ளஸ் இங்கே என்ன? எக்வஸ் ஸ்டேட்டில் மாறுது. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் என்ன? Cu சாலிட்ல இருந்து, இது சாலிட், Cu சாலிட்ல இருந்து Cu கேஷியஸாக மாறுது. ஓகே, Cu சாலிட்ல இருந்து Cu கேஷியஸாக மாறுது. அண்ட் Cu again, Cu சாலிட்ல இருந்து Cu2 ப்ளஸ் கேஷியஸாக மாறுது. ஸோ கேஷியஸில் Cu2 ப்ளஸ் அவ்வளோ ஸ்டேபிள் இல்லை. ஓகே, கேஷியஸ் ஸ்டேட்டில் Cu2 ப்ளஸ் அவ்வளோ ஸ்டேபிள் இல்லை. அப்போ என்ன? கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்து என்ன? Cu2 ப்ளஸ் எக்வஸ் ஸ்டேட்டில் வந்திருக்கு. ஓகே, எக்வஸ் ஸ்டேட்டில் வந்திருக்கு. இங்கே எல்லாமே டெல்டா H இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு டெல்டா H இருக்கு. ஸோ இங்கே ஒரு டெல்டா H இருக்கு, இங்கே ஒரு டெல்டா H இருக்கு, இங்கே ஒரு டெல்டா H இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கு? டெல்டா H வேல்யூ இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் டெல்டா Hோட சம்மு தான் இங்கே கிடைக்கும். ஓகே, கம்ப்ளீட் டெல்டா Hோட சம்மு தான் இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன? அதனால தான் ஆக்சுவலி இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இட்ஸ் அ கிரேட்டர் வேல்யூ. ஓகே, இது என்ன? இட் இஸ் எ கிரேட்டர் வேல்யூ. ஸோ ஐ வில் ரைட் ஹியர் ionization energy IE1. ஓகே, IE1 இருக்கு, IE2 இருக்கு. ஓகே, IE1 இருக்கு, IE2 இருக்கு. இந்த வேல்யூவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட் இஸ் வெரி ஹை. ஓகே, வெரி ஹை வேல்யூ தான் அயனைசேஷன் எனர்ஜி. 1 and 2 ஆக்சுவலி என்ன? இட் இஸ் வெரி ஹை வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது, பட் இங்கே பார்த்தா டெல்டா Hோட வேல்யூ என்ன? டெல்டா Hோட வேல்யூ இஸ் லோ தான். பட் இங்கே பார்த்தா, ஓகே, ஸோ இங்கே டெல்டா Hோட வேல்யூ எப்படி இருக்குது? delete பண்ணணும். எனக்கு இதை delete பண்ண முடியுமா?
So inga paatha enada delta H oda value idhula delta H oda value is I1 plus, that means ionization enthalpy 1 plus ionization enthalpy 2. Okay, IE1 plus IE2 inga romba high ah irukku, but inga delta H value kammi dhaan. So total add பண்ணும்போது, okay, total add பண்ணும்போது என்ன கிடைக்குது? Positive value கிடைக்குது. So இந்த 3 reaction லையும் total delta H add பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? Positive value கிடைக்குது. Positive value க்கு main reason என்ன? Positive value க்கு main reason இங்க first and second ionization enthalpy தான். Okay, first and second ionization enthalpy தான். Clear ah? Clear ah? So கொஞ்சம் கூட important points எழுதுறதுக்கு இருக்கு. So I will so yes. Okay, next என்ன எழுதணும்? Important points எழுதணும். Okay, so here என்ன E0 value Cu 2 plus ல இருந்து என்ன Cu ஆ மாறுது. So that value is it is positive here. Okay, it is I think 0.34 ன்னு நினைக்கிறேன். Am I right? 0.34 தானே? Yes, 0.34 தான். So is 0.34 is 0.34. It is a positive value. So it is a positive value means we can say that, what we can say that it is a better oxidizing agent. So we can say that copper is a better oxidizing agent than hydrogen. Clear ah? It is a better oxidizing agent than hydrogen. Okay, so hydrogen விட copper is a better oxidizing agent. So உங்களுக்கு தெரியும் என்ன acid கூட copper react பண்ணும்போது, okay, acid கூட copper react பண்ணும்போது இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே, காப்பர் என்ன ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸ் அங்கிருந்து லிபரேட் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் என்ன? காப்பர் இஸ் அ பெட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேன் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை விட காப்பர் இஸ் எ பெட்டர் oxidizing agent. Reason என்ன? அதோட E0 value, okay, E0 value Cu2 plus to Cu ஓட E0 value என்ன? It is a positive value. Okay, it is a positive value. Okay, why? Because இங்க என்ன ionization enthalpy ஓட value is high. Okay, so I will write the reason also. Okay, I will write the reason here. Reason என்ன? Due to high ionization enthalpy. Okay, due to high ionization enthalpy. Reason due to high ionization enthalpy. Okay, due to high ionization enthalpy and low hydration energy. Low hydration energy. பார்க்க முடியுதுல்ல உங்களுக்கு? So due to high ionization enthalpy and low hydration energy, it is very important. Okay, it is very important. So next, இது already சொல்லிட்டேன். Yes, keep it in mind. இது ரொம்ப important தான். Okay, so the order of standard electrode potential for 3D series. So 3D series நாம இப்போ படிச்சிருக்குல. So என்ன காப்பருக்கு தான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. ஸோ ஒப்வியஸ்லி என்ன காப்பருக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ என்ன பொட்டென்ஷியல், ஓகே, எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் காப்பருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிக்கல், ஓகே, நிக்கல், அதுக்கப்புறம் கொபால்ட், அயன் அண்ட் ஜிங்க், குரோமியம், மேங்கனீஸ். மேங்கனீஸ் அண்ட் வெனேடியத்துக்கு சேம் தான். ஓகே, மேங்கனீஸ் அண்ட் வெனேடியத்துக்கு சேம் தான். அண்ட் titanium. Clear ah?
So idu important da. Okay, in the order is important. Okay, doubt irukka? And my dear students, so manganese last year la, okay, previous year question la manganese oda exception reason avanga கேட்டிருக்கு. manganese oda exception reason என்ன? 5d. okay, d la 5 electron இருக்கு. 5d la d la 5 electron இருக்கு. so it is more stable. என்ன? Mn2+ ல. next என்ன? நிக்கலோட ரீசன் என்ன? hydration energy. so இங்க என்ன? hydration energy தான் நிக்கலோட ரீசன். and zinc previous year question ல கேட்டிருக்கு. so zinc ஓட ரீசன் என்ன? Zn2+ means அது என்ன? d10. okay, d ல 10 electron, so it is more stable. and இது வரைக்கும் காப்பர் கேட்கவே இல்லை. பட் காப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, காப்பர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். காப்பர் கேட்கறதுக்கு சான்ஸ் இஸ் ஹை. ஓகே, காப்பர் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் என்ன? ஹை தான். ஸோ காப்பரோட வேல்யூ என்ன? பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ ரீசன் என்ன? பாசிட்டிவ் வேல்யூக்கு ரீசன் என்னடா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூக்கு ரீசன், எஸ், பாசிட்டிவ் வேல்யூக்கு ரீசன் இஸ் due to high ionization enthalpy and low hydration energy. and here it is a better oxidizing agent than hydrogen. clear? இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? then we can move to next topic. okay, next topic cover பண்ணலாம். then next topic is trends in M3+ to M2+. so M3+ ல இருந்து என்ன ஆகுது? M2+ ஆ மாறுது. ஓகே, M3+ ல இருந்து M2+ ஆ மாறுது. அப்போ என்ன? E0 வேல்யூ தான். ஓகே, E0 வேல்யூஸ் இங்க ஆக்சுவலி நீங்க இந்த வேல்யூ இங்க இருக்கு. என்ன? 𝐿𝐴𝐻𝐵 வேல்யூ. clear ma'am? ஓகேடா. so okay, thank you. if you are saying clear, yeah, okay, then we can move to next topic. okay, so இதுல நீங்க என்ன படிச்சிருக்கணும்? actually 4 points தான் இருக்கு. low value for SC. okay, SC க்கு இங்க என்ன? வேல்யூ கம்மி தான், low value தான் இருக்கு. okay, so SC ஓட வேல்யூ மென்ஷன் பண்ணல. so low value தான் இருக்கு. and highest value for Zn. Zn க்கு என்ன? highest value இருக்கு. okay, Zn க்கு. so comparatively high for Mn. Mn க்கு comparatively high தான். okay, Zn க்கு Zn value is highest value. so exception இங்க ப்ராப்பரா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது போங்க, இது போட்டோம். ஸோ நீங்க இது இந்த 4 பாயிண்ட் படிச்சா போதும். ஓகே, low value for SC and high value for Zn and comparatively high value for Mn and comparatively low value for Fe. ஸோ இது நீங்க படிக்கணும். and இது மட்டும் படிச்சா போதுமா? இல்லை, இதோட ரீசனும் படிச்சிருக்கணும். ஸோ ரீசன் பார்க்கலாமா? ஸோ ஐ ஹோப் எல்லாரும் ரீசனுக்கு ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ we can start the reason. ஸோ ஸ்காண்டியம், ஓகே, ஸ்காண்டியத்துக்கு லோ வேல்யூ வர்றதுக்கு ரீசன் என்ன? ஸோ நமக்கு தெரியும் ஸ்காண்டியம் எப்போ ஸ்டேபிள் ஆகும்டா? ஸ்காண்டியம் 3+ தான் ஸ்டேபிள் ஆகும், தெரியும்ல? Sc3+ is more stable. ஸ்காண்டியத்துக்கு 1 oxidation state மட்டும்தான் இருக்கு, ஆல்ரெடி படிச்சிருக்கு. ஸோ ஸ்காண்டியத்துக்கு 1 oxidation மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இட் இஸ் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்காண்டியத்துக்கு இருக்கு. அண்ட் Znக்கு ஹையஸ்ட் வேல்யூ வர்றதுக்கு ரீசன் என்ன? Znனா என்ன? Zn என்ன? Zn2+. okay, Zn2+ னா என்னடா? Zn2+ is also stable. okay, இங்க low value வர்றதுக்கு ரீசன் இங்க என்ன? ஸ்காண்டியம் 3+ என்ன? ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கு. ஓகே, ஸ்காண்டியம் 3 எலக்ட்ரான் டொனேட் பண்ணா என்ன? ஆர்கனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ரீச் ஆகும். ஓகே, ஸோ ஆர்கன்னா நோபல் கேஸ், ஆல்ரெடி சொல்லி இருந்தது இது எல்லாமே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன? Zn Zn2+ is high. okay, highly stable because என்ன? 3d10 தான் வருது. so I am not writing 3d10, I will just write d
I will just write D10. Okay, actually 3D10 da. So D10 da varudhu. Appo idenna idu stability, stable. Okay, this is also stable. Then comparatively high for manganese. So edanala manganese ku high ah varudhu? Reason Eda, it's very simple. Manganese Mn2 plus means D la 5 da varu. Okay, D la 5 electrons da varu. D la 5 electrons means it is also stable. Stable. Okay, it is also stable. Then next iron. Iron la enna? So நமக்கு தெரியும் iron Fe3 plus. Okay, Fe3 plus is stable. Fe3 plus என்னடா? Fe3 plus is stable. Okay, stable D5 அங்கிருந்து கிடைக்கும். Okay, stable D5 கிடைக்கும். இது D5, இது D10. இது என்ன? Stable argon configurationல போகும்ல. Argon configuration கிடைக்கும். Okay, இல்ல இந்த வேல்யூஸ் ஆக்சுவலி முக்கியம் இல்லை. ஸோ பட் என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்கு அவங்க ரீசன் கேட்கும். ஓகே, வேல்யூஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஆக்சுவலி என்சிஆர்டியில் ஒரு டாட் போட்டால் வேற அது நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, என்சிஆர்டியில் ஒரு டாட் போட்டால் வேற நீங்கள் அது படிச்சிருக்கணும். ஸோ வேல்யூஸும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க மேபி வேல்யூஸ் தே வில் ஆஸ்க். ஓகே, அவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ மேபி தே வில் ஆஸ்க் வேல்யூஸ். ஸோ எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டம்தான். Because inorganic now almost like 50% by heart and 50% concept in the. So வேற ஆப்ஷனே இல்லை. வேல்யூஸ் கொஞ்சம் பை ஹார்ட்டாக படிச்சிருக்கணும். ஸோ ஓகே, கிளியர். இது வரைக்கும் கிளியர் இல்லை. லோ ஃபோர் ஸ்கேண்டியட்டுக்கு எதனால லோ வேல்யூ வருது? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இங்கே ஏதாச்சும் டவுட் இருக்கா? கம் ஆன் கைஸ், எல்லாமே முக்கியம்தான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஐ வில் கிளாரிஃபை. நான் கிளியர் பண்ணிட்டு போவேன். ஓகே மேம், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, then if it is clear then we can move to next. We can jump into next topic. I'm waiting for your replies. Okay ma'am, values yes. Okay ma'am, okay, I hope it's clear. No doubt ma'am. Okay, then we can jump for next topic. Okay, what is next topic? Yes, trends in stability of higher oxidation state. So higher oxidation state stability எப்படி இருக்கும்? So நமக்கு தெரியும் என்ன, normally D block element shows higher oxidation state la different +7 வரைக்கும் it's showing. Yes, so oxidation state only with fluorine and oxygen. எப்போவுமே அவங்க என்ன, அந்த எலிமெண்ட் ஃப்ளூரின் இல்லைன்னா ஆக்சிஜன் கூட வரும்போது மட்டும்தான் அவங்க higher oxidation state show பண்ணு. Okay, higher normally எப்போ D block elements when they will show higher oxidation state, so it only shows higher oxidation state when it with fluorine or oxygen. When it with fluorine or oxygen அப்போ மட்டும்தான் they will show higher oxidation state. So the why reason is important. Okay, all reasons are important. So inorganic nale reason da. Okay, inorganic nale reason mattum da. Okay, so it is due to enna, fluorine ku oxygen ku enna irukku, high electronegativity and small size. Okay, high electronegativity and small size of fluorine and oxygen atom. Okay, so clear ah? So but ஆனாலும் ஃப்ளூரினும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணும்போது என்ன, ஆக்சிஜன் தான் மோர் ப்ரிஃபரபிள். ஓகே, ஆக்சிஜன் தான் மோர் ப்ரிஃபரபிள் பிகாஸ் ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ். ஓகே, ரீசன் என்ன, ஆக்சிஜனுக்கு மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க Mn+7லேயும் இருக்கும்ல, நமக்கு தெரியும் Mn+7 ஸ்டேட்லேயும் இருக்குது. Mn என்ன, Mn+7 வரைக்கும் போகும். ஸோ Mn F7 ஃபார்ம் ஆகுமா, இல்லைனா Mn2O7 ஃபார்ம் ஆகுமா? O7 வராதிங்க, ஆக்சுவலி திஸ் இஸ் ராங். 7 yes O7
O7 வராது. It is wrong. Yes, O7 தான் வரும். Okay. Yes. Yes. So, இங்க பாருங்க 1. Okay. So, listen carefully. This is very important. So, Mn என்ன நமக்கு தெரியும். Mn will form up to plus 7 oxidation state. Okay. Mn will form up to plus 7 oxidation state. So, when it's combined with fluorine. Okay. Fluorine கூட bond வச்சா what it will form? Mn F7 தான் form ஆகும். Suppose oxygen கூட வச்சா எப்படி இருக்கும்? Mn2O7. Mn2O7 தான் வரும். Okay. Mn2O7 வரும். So, students carefully இதில் எந்த bond ப்ராப்பராக இருக்கும் எக்ஸிஸ்ட் பண்ணும், எந்த bond எக்ஸிஸ்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே 1 மேங்கனஸ்க்கு ஆக்சுவலி எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது? 3.5 oxygen. Okay, இங்க 1 manganese-க்கு okay 1 I'm writing here. Okay, for 1 manganese-க்கு எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது? 3.5 oxygen. Okay, 3.5 for 1 manganese 3.5 oxygen கிடைக்குது. Because oxygen total எவ்வளோ இருக்கு? Oxygen total எவ்வளோ இருக்குடா? Oxygen total 7 oxygen இருக்கு. Manganese 2 manganese இருக்கு. Okay, manganese 2 manganese இருக்கு. Oxygen 7 oxygen இருக்கு. So 7 oxygen பார்க்கும்போது 1 manganese-க்கு 3.5 oxygen தான் கிடைக்கும். Okay, 1 manganese-க்கு எவ்வளோ கிடைக்கும்? 3.5 oxygen. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளூரின் 7 ஃப்ளூரின் இருக்குது. அப்போஸ் ஃப்ளூரின் பக்கத்தில் வரும்போது ரிப்பல்ஷன் ஓகே ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஓகே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். ஸோ இந்த மாலிக்யூல் எக்ஸிஸ்ட் ஆகாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே இது என்ன? does not exist. Reason என்ன? Steric hindrance. Okay, due to steric hindrance due to steric hindrance it does not exist. Okay, does not exist. I'm writing does not exist. But inge என்ன? Oxygen will form multiple bonds. Okay, for one manganese, so almost 3.5 oxygen. Okay, sharing 3.5 oxygen. So steric hindrance is less and it is more stable. Okay, it is more stable. But we know that like for example என்ன Mn F4 exist ஆகும். Okay, Mn F4 exist ஆகும். Mn F4 exist ஆகும். ஆனால் Mn F7 exist ஆகாது because of high steric hindrance. High steric hindrance means repulsion ஜாஸ்தி ஆகும். Okay, பக்கத்தில் எல்லாருமே இடிச்சு அப்படி வரும்போது stability less stability, so does not exist. Okay, clear? But it exists. Okay, clear? Okay, then we can move to next topic. Yes, இதோட yes. So stable halides of 3D series. 3D seriesல stable halides தான். So yes. So உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன? So CRF6 to CRX2 வரைக்கும் இருக்கு. So இங்கேயும் different type of என்ன halides form ஆகுது. Okay, stable halides தான் எல்லாமே. So next என்ன? So yes, this is same only. Yes, this is same only. And then yes, this is actually important. Okay, this is actually important da. So inge enna namakku metal theriyum, metal MO. Okay, MO da. So I am considering M means D block la yadachu oru metal. Okay, M and M oda oxidation state enna 2+ da irukku, oxygen enna 2-. Okay, so இப்படி ஒரு metal வந்தா எப்படி சொல்ல முடியும்? Yes, it is a metal oxide.
oxide இல்ல so என்ன character இருக்கும் basic nature okay இவங்களோட character எப்படி இருக்கும் normally oxide metal oxidesனா என்னடா metal oxidesனா basic nature okay basic nature-ஆ இருக்கும் okay basic nature-ஆ இருக்கும் so இங்க என்ன so இங்க like கொஞ்சம் ஸ்டார் போட்டு இருக்குல்ல so இவங்க என்ன mixed oxides தான் mixed oxide-னா என்ன this I will share here it is mixed oxide okay mixed oxides mixed oxides na enna I will give you one example okay mixed oxide na inga enna Fe3O4 irukku okay Fe3O4 na enna adula Fe2O3 irukku and idula one more enna FeO irukku one more so like inga enna idoda speciality da idoda speciality enna so இது actually நான் இங்க ஸ்டார் போட்டுருக்கு ஸ்டார் போட்டதெல்லாமே important இந்த ஸ்டார் Mn3O4 and Fe3O4 and CO3O4 இது எல்லாமே FeOயும் இருக்கு Fe3O3யும் இருக்கு clear so it is mixed oxides okay it is mixed oxides okay and I will give you some more like important oxides okay so important oxides தான் இது எல்லாமே important oxides தான் நான் மார்க் பண்ணிருக்கு so நீங்க படிச்சே ஆகணும் okay இது எல்லாமே important oxides தான் okay Sc2O3 and TiO2 V2O5 and CrO3 Mn2O7 okay இது எல்லாமே என்னடா important oxidizing power ஜாஸ்தியா இருக்கு come on order of oxidizing power come on guys come on order of oxidizing power correct answer yes correct answer is 2 only already explained da so oxidizing power எல்லாம் explain பண்ணிருக்கு okay then எல்லாருக்கும் lunch time ஆயிடுச்சுல so yes I will give you lunch break yes D இல்லடா B தான் வரும் okay B தான் வரும் so already நம்ம explain பண்ணிட்டாங்க oxidizing power yes so yes lunch break time so yes yana so I will give you lunch break till what is time now yes almost 1:50 varaikkum okay so 35 minutes I will give you okay yes it's 1:20 okay 30 minutes okay so you should reach at you should come back around 1 எவ்வளோ டைம் வேணும் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும் come on tell me quickly எவ்வளோ டைம் வேணும் come on டா $150 okay so 150 வரைக்கும் so I will give you lunch break so அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக you should come back okay sharp 145 போதுமா so okay so 150 okay already எழுதிருச்சுல okay 150 வரைக்கும் எடுத்துக்கோங்க no issue so sharp 150க்கு இங்கே வரணும் okay sharp 150க்கு இங்கே வரணும் okay so okay சாப்பிட்டு வாங்க
hello. Yes, hello. So sharp. ஐயோ 145 எல்லாம் வரும்னு சொல்லிட்டு எங்கே போச்சு எல்லாரும்? 145 ஆகலையா? Yes, blessed to be doctor. Yes. What is your name actually? Blessed to be doctor. Nancy. Okay, Nancy. Okay. Yes, Gobika Mom is asking what is attendance, guys. So, every attendance mark pananunda. Hit the like, okay? Hit the like button, everyone. So, yes, start panlama. Yes. Next, the chemical reactivity and E0 value. So, ellarum ready le? Hello, Nancy. Where is Srinivasa? Yes, where is Srinivasa? Where is the students? எல்லாரும் ஷார்ப்பாக வர்றேன்னு சொல்லிட்டு யாரையும் பார்க்க முடியலை எனக்கு. ஓகே, ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அண்ட் E0 வேல்யூ. ஓகேடா. கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அண்ட் E0 வேல்யூவில் நீங்கள் ப்ராப்பராக படிக்க வேண்டியது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார், ரெடியூசிங் ஏஜென்ட் யார், அது மட்டும்தான் போதும். ஓகே, ஸோ டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார், ரெடியூசிங் ஏஜென்ட் யார். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார்? Mn3+ and CO3+ is oxidizing agent. Okay, Mn3+ and CO3+ is oxidizing agent. Reducing agent yaru Ti2+, vanadium 2+ and chromium 2+. Okay, titanium, vanadium, chromium 2+ na reducing agent. Okay, idu oxidizing agent. Ivlo podum. Okay, so ivlo podum neat ku. So ivlo padicha mattum podum. Next we are moving to magnetic property. So magnetic property na they will ask, okay, endha madri questions varala. So tell me it is magnetic property. They will definitely ask magnetic property. That means paramagnetic or diamagnetic. So paramagnetic, diamagnetic questions da இந்த டாபிக்ல இருந்து வரும். ஓகே, ஸோ பண்ணி பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஹியர் CO3+. Okay, CO3+. Is it a paramagnetic? Yes. What is time now? Time is 1:54. ஆயிடுச்சு ஸ்ரீனிவாசா. You told me that 1:45 ma'am நல்லா சொல்லிட்டு இப்போ 1:54 ஆயிடுச்சு. Late. So yes, magnetic property la paramagnetic and diamagnetic. Paramagnetic na enna? Paramagnetic means presence of unpaired electron. I will write here, that first here. Okay, presence of unpaired electrons. Presence of unpaired electrons. So that is paramagnetic. So diamagnetic means no எல்லாமே paired. Okay, only paired electrons. I will write only paired electrons. So paired electrons மட்டும்தா. அது என்ன? diamagnetic. unpaired electron இல்ல பிரச்சனை இல்ல ஸ்ரீனிவாசா. So yes, paramagnetic means presence of unpaired electron. At least one unpaired electron இருந்தா we can say that it is a paramagnetic. And diamagnetic na enna? Diamagnetic na no only paired electron. That means no unpaired electrons. Okay,
So yes, so we can consider one question, that is yes, CO3 plus. Is it a paramagnetic or diamagnetic? CO3 plus. Is it a paramagnetic metal or diamagnetic? CO2 ions. CO3 plus is a paramagnetic or diamagnetic? So Q-ka solunga. Is it a para or dia? Para va dia va? Sollada. Come on, Q-ka. So நீங்க என்ன unpaired electron இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. So yes, first step அதுதான். அதுக்காக என்ன பண்ணணும்? electronic configuration எழுதணும். Okay, electronic configuration எழுதணும். So electronic configuration எழுதலாமா? So yes, we can write electronic configuration. So what is the atomic number? It is 27. Cobalt atomic number is 27 down. So I'm writing electronic configuration enna varum? AR 4s 2 3d 7. Am I right? 4s 2 3d 7 da. So then actually idu cobalt odadu. Okay, cobalt odadu. And CO3 plus oda electronic configuration eppadi eludhanum? AR 4s0 3d 6. இதுதான் electronic configuration. So 4s0 3d 6 தான் electronic configuration. So 3d 6 means electron எப்படி fill பண்ணணும்? 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. yes, electron fill பண்ணணும்ல. so electron fill பண்ணும்போது 1 2 3 4 5 6. so obviously என்ன 4 unpaired electrons இருக்கு. obviously it is diamagnetic. what I'm saying, it is diamagnetic. I can see it is presence of unpaired இருந்தா அது என்னடா? paramagnetic. okay, paramagnetic. உங்களை நம்ப முடியாது. paramagnetic. clear-ஆ? paramagnetic தான். so இதில் next important question தான் spin only magnetic moment. okay, spin only magnetic moment. இதோட next question. okay, spin only magnetic moment. spin only, they will ask spin only magnetic moment. spin only magnetic moment. spin only magnetic moment. so spin only magnetic moment na என்னடா? அதுக்கு ஒரு equation இருக்கு. so அதோட equation என்ன? spin only magnetic moment க்கு ஒரு equation இருக்கு. so that equation is root of. so என்ன 2 lines எல்லாம் வருது. so எப்படி மியூன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ரூட் ஆஃப் n into n plus 2. okay, n into n plus 2. so what is n? n means number of unpaired electron. what is n? n is number of unpaired electron. electrons. so n is number of unpaired electron and இதோட யூனிட் தான் bm, Bohr magneton. okay, bm. okay, இதோட யூனிட் என்ன? bm, Bohr magneton. so yes, நம்ம ஆல்ரெடி cobalt இங்க calculate பண்ணி வச்சிருக்குல. so tell me what is the spin only magnetic moment of CO3 plus. so tell me what is the spin only magnetic moment of CO3 plus. come on. so நமக்கு தெரியும் இங்க என்ன 3 தான் வரும். 3 unpaired electron, 3 இல்ல 4 unpaired electrons இருக்குல்ல. so 4 unpaired electrons இருக்கு. so yes, I am writing 4 into 4 plus 2, that is root of 4 into 4, it's 4 4 6 into 4 24. so root 24 you will get.
ஸோ ரூட் 24லேருந்து கேல்குலேட் பண்ணால் ரூட் 24 என்ன எஸ் 4 தான் வரும். 4 point something வரும். ஓகே 4 point something வரும். 4 point something. ஓகே ஸோ 4 point something வேல்யூ வரும். ஓகே ஸோ எஸ் கொஞ்சம் வேல்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இது பை ஹார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஓகே இல்லைன்னா உங்களுக்கு லைக் என்ன கால்குலேட் பண்ணி பார்க்கவும் பண்ணலாம். ஓகே ஸோ இது உங்களுக்கு வேணும்னா பை ஹார்ட் பண்ணலாம். இல்லைன்னா கால்குலேட் பண்ணாலும் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே அண்ட் ஆக்சுவலி எக்ஸாமுக்கு அவங்க ப்ராப்பர் வேல்யூ கொடுக்கும். ஓகே ஸோ இப்படி 4.3 இல்லைன்னா 4 கரெக்ட் அக்குரேட் வேல்யூ கொடுக்கும். ஸோ நீங்கள் இது பார்த்து ப்ராப்பராக படித்தா போதும். ஓகே ஸோ எஸ் then we are moving to formation of complex compound. yes நமக்கு தெரியும் formation of complex compound form பண்ணும்ல. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருந்து தான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருந்து தான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு மெயின்லி 3 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே அதுக்கு 3 ரீசன் தான் இருக்குது. ஓகே நமக்கு தெரியும் என்ன ஸ்மால் சைஸ் தான். ஓகே ஸ்மால் சைஸ் நார்மலி டி பிளாக் எலிமெண்ட்ஸோட சைஸ் எப்படி இருக்கும், ஸ்மால் சைஸ். நெக்ஸ்ட் நான் அயனைசேஷன். ஓகே ஹை அயனிக் சார்ஜ். ஸோ அயனிக் சார்ஜ் எப்படி இருக்கும், ஹை அயனிக் சார்ஜ் தான். ஸோ ஐ எம் ரைட்டிங் செகண்ட் பாயிண்ட் ஹை ionic charge. Okay high ionic charge. And what is the third point vacant d orbitals irukku. Okay vacant d orbitals irukku. vacant d orbitals irukku. vacant d orbitals இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 ரீசன் தான் இருக்குது. ஸோ இந்த 3 ரீசனும் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். சைஸ் என்ன டி ஆர்பிட்டலில் சைஸு கம்மி தான். நெக்ஸ்ட் என்ன ஹை அயனிக் சார்ஜ் உங்களுக்கு தெரியும் அயனிக் சார்ஜ் ஹை தான். ஓகே அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அதனால. ஸோ இது டைரெக்டாக என்ன எழுத முடியும், நோ வரிஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன நமக்கு தெரியும் கேட்டலிஸ்ட். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்த்துருக்கு, பலேடியம், பிளாட்டினம், நிக்கல், கேட்மியம். ஸோ இது எல்லாமே கேட்டலிஸ்ட்டாக பார்த்துருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தா என்ன தெரியும், ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டும் எங்கே இருக்குது, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டும் நமக்கு தெரியும் டி பிளாக்ல தான் இருக்குது. ஓகே மோஸ்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டும் எங்கே தான் இருக்குது, டி பிளாக்ல இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன, டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி. ஓகே catalytic property ஜாஸ்தி யாருக்கு, டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு. ஓகே டி பிளாக் எலிமெண்ட்டுக்கு catalytic property ஜாஸ்தி. ஸோ catalyst at a solid surface involve the formation of bond between reactant and molecule. ஸோ இங்கே என்ன நடக்கும், ஆக்சுவலி கேட்டலிஸ்ட் சர்ஃபஸில் இருக்கிற என்ன ரியாக்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ரியாக்டன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும் யாரே கேட்டலிஸ்ட். ஓகே ஸோ மாலிக்யூல் அண்ட் ஆட்டம் ஆஃப் சர்ஃபஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ சர்ஃபஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் இருந்து தான் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் ஹேஸ் த எஃபெக்ட் ஆன் இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போது என்ன நடக்குது, ஒப்வியஸ்லி என்ன ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும், சீக்கிரமாக forward reaction நடக்கும். ஸோ சீக்கிரமாக forward reaction means product increase ஆகும். ஓகே product increase ஆகும். ஸோ this has the effect of increasing the concentration of reactant at the catalyst surface. Okay and also weakening. Okay also weakening the bond in reacting molecules. ஸோ என்ன reacting molecule bond first என்ன reacting molecule and catalyst ஒரு bond form ஆகுது. obviously concentration of reactant increase ஆகும். அப்போ என்ன forward reaction நடக்கும் and activation energy lower ஆகும். ஓகே என்ன நடக்குது, இது ரொம்ப important point. ஓகே so I will write
ஸோ இங்கே என்ன நடக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் ஆகுது, activation energy lower ஆகுது. So first row transition metal utilize 3D and 4s electron for bonding. So என்ன bonding நடக்கணும்னா free electrons வேணும், free orbitals வேணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்மளோட 3D சீரீஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, தட் மீன்ஸ் 4s and 3D. ஓகே, 4s and 3D தான் இங்கே பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இருக்கு. ஓகே, so the ability to act as catalyst is also because the transition metal ions can change their oxidation state. So next point என்ன, it can show oxidation state. Okay, so it can change their oxidation state. Okay, that is the main point. So இதுக்கு என்ன, D block elementக்கு இருக்கிற another speciality தான் it can change its oxidation state. Okay, so அதனால it has the ability, okay, act as a catalyst. Catalyst தான் ஆக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் எபிலிட்டி தான், அதுக்கு ரீசன் தான் என்ன, சேஞ்ச் தேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இது அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கிளியர் ஆயிடுச்சுல்ல. ஸோ கேட்டலிஸ்ட்னா என்ன, கேட்டலிஸ்ட் என்ன நம்மளோட ரியாக்டன் கூட ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு, பட் என்ன கேட்டலிஸ்ட் ப்ராடக்டை எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ப்ராடக்டை எஃபெக்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டு என்ன, நமக்கு சேம் கேட்டலிஸ்டாக தான் கிடைக்கும். நம்ம என்ன ஆட் பண்ணிட்டேன் அதுதான் நமக்கு திருப்பியும் கிடைக்கும். ஓகே, அது வேறு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படி வேற ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகாது. சேம் நம்ம என்ன போட்டிருக்கோம் கேட்டலிஸ்டாக அதுதான் நமக்கு லாஸ்ட்டும் திருப்பி கிடைக்கும். ஓகே, ஓகே, கிளியர்? I hope it's clear. So it can change their oxidation state, அது ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, அவங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ண முடியும், ரியாக்டன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் அங்கே என்ன இருக்குது, வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால they can form bonds between reactants. So the concentration will increases. Okay, so clear. Then we can move to formation of interstitial compound. என்னடா interstitial compound னா, ஸோ interstitial compound னா ஆக்சுவலி அது ஒரு impurity தான். ஓகே, impurity தான் interstitial compound னா. ஓகே, ஸோ interstitial compound is actually impurity. ஸோ interstitial compound னா என்ன, ஸோ நமக்கு இப்படி தான் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ஆட்டம்ஸ் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கும் ஆட்டம்ஸ். ஸோ இதுக்கு இன்பிட்வீனாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம எப்படி சொல்ல முடியும், தட் ஸ்பேஸ் இஸ் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ். ஓகே, அந்த ஃப்ரீ ஸ்பேஸு தான் இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ், இல்லைனா இண்டஸ்ட்ரீஷியல் வாய்ட்னெல்லாம் சொல்லலாம். ஓகே, இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ் சாரிடா. ஓகே, இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ் இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஷியல் வாய்டுன்னா என்ன, இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ் தான் என்ன, இண்டஸ்ட்ரீஷியல் ஸ்பேஸ். ஓகே, இண்டஸ்ட்ரீஷியல் வாய்டுன்னெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா வேக்கன்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த சைடில் என்ன கொஞ்சம் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ ட்ராப்டு. ஓகே, ட்ராப்டு ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி அந்த ட்ராப்டு ஆட்டம்ஸ் இருக்கிற என்ன காம்பவுண்ட்ஸ் தான் என்ன இண்டஸ்ட்ரீஷியல். ஓகே, தட் இஸ் இண்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அங்கே என்ன ட்ராப், அங்கே வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஆனால் வேக்கன்ட் ஸ்பேஸ் என்னோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன, அங்கே வந்து அந்த இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் நார்மலி இங்கே ஆக்சுவலி இங்கே சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே யாருக்கு வர முடியும், சின்ன ஆட்டத்துக்கு மட்டும்தான் இங்கே வந்து வர முடியும்ல. ஸோ சின்ன ஆட்டம்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் ஃபார்ம்டு வென் ஸ்மால் ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து ஒக்கிபை பண்ண முடியணும்ல. ஸோ லைக் ஹைட்ரஜன், போரோன், கார்பன், நைட்ரஜன் ஆர் ட்ராப் இன்சைட் த கிறிஸ்டல் லாட்டஸ். ஸோ கிறிஸ்டலுக்கு இன்பிட்வீனாக இண்டஸ்ட்ரீஷியல் வாய்டில் லைக் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாம் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், போரோன் அது மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்கும்.
okay. So they are usually non-stoichiometric. So இது என்ன stoichiometricல include பண்ண முடியாது. So என்ன 2 hydrogen அப்படி எழுத முடியாது. reactionல stoichiometricல வராது. okay. So they are usually non-stoichiometric and are neither typically ionic nor covalent. They are neither typically ionic nor covalent. அவங்களோட character. and இதுக்கு example தான் TIC, Mn4n and Fe3H. okay. VH 0.56 எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, கிளியர் ஆயிடுச்சுல என்ன formation of interstitial compound, என்ன interstitial compound, trapped atoms, trapped சின்ன atoms எல்லாம் அந்த vacant spaceல வந்திருக்கும், அதுதான் interstitial compounds or interstitial complexes. okay, clear? I hope it's clear. Then we can move to next, alloy formation. என்னடா alloy? alloy எல்லாருக்கும் தெரியும்ல. alloyனா என்ன? alloy complex இல்லனா alloy form. alloyனா என்ன? what is alloy? come on, alloy நீங்க சொல்லியே ஆகணும், because alloy is very important and நீங்க ஸ்கூல்ல இருந்து alloyனு கேட்டுட்டே இருக்கு. so alloyனா it is the mixture of more than one metal. okay, so நாம யூஸ் பண்ற ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டீல்னா பியூர் என்ன அயனா இல்ல, பியூர் அயன் இல்லை. ஸோ அதில் என்ன மிக்சர்ஸ் இருக்குது. யாஸ் மிக்ஸ் ஆஃப் மெட்டல். வெரி குட், மிக்ஸ் ஆஃப் மெட்டல் தான். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ லைக் அயன் இருக்குது அண்ட் ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்குது அண்ட் கார்பன் இருக்குது. ஸோ metals preferred by mixing their compounds. okay, so உங்களுக்கு தெரியும் brass, bronze. okay, so இது எல்லாமே alloysக்கு example தான். so alloyனா என்ன? it is a homogeneous mixture. okay, it is a homogeneous mixture தான். okay, இல்லைனா homogeneous solution னு சொல்ல முடியும். okay, homogeneous solution. so solid solution தான், because என்ன solute solvent என்ன solute solvent எப்படி இருக்கும்? எந்த ஃபார்மில் இருக்கும்? solute solvent சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, கிளியர்? ஹை அயனிக். அண்ட் இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் 2 atoms, ஓகே, 2 atoms மிக்ஸ் பண்ணி, this is atom A, this is atom B. ஓகே, B and A. ஓகே, 2 ஆட்டம் இருக்குது, A and B. ஸோ இது அலாய் ஃபார்ம் ஆகணும்னா இதோட சைஸில் ஆல்மோஸ்ட் 15%, மேக்ஸிமம் 15% மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும். ஸோ அட்டோமிக் சைஸில், ஓகே, சைஸில் என்ன 15% மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஒரு பிக்கர் ஆட்டம் அண்ட் ஒரு ஸ்மாலர் மெட்டல் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணால் அலாய்னு சொல்ல முடியுமா? இல்லை, அலாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது. ஓகே, ஸோ alloys are formed by atom with metallic radii that are within about 15% to each other. okay, so அது ரொம்ப important. okay, so metal மிக்ஸ் பண்ணுறேன்னா அதோட அட்டமிக் ரேடியஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும்? 15% மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும். ஸோ மோர் தேன் 15 அது முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் சிமிலர் ரேடியை அண்ட் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல், alloys are readily formed by these metals. okay, so alloys formed by hard. ஸோ அலாய்ஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன? அலோய்னா ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகே, இட்ஸ் அ ஹார்ட் மெட்டல் தான். ஓகே, அண்ட் அப்போ என்ன ஹார்ட் மெட்டல்னால் அதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன? ஹையாக இருக்கும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் என்ன? ஹையாக இருக்கும். ஸோ அலாய்ஸோட மெல்டிங் பாயிண்ட் எப்போவுமே என்ன? மெல்டிங் பாயிண்ட் எப்போவுமே ஹையாக இருக்கும். ஓகே, ஹார்டாக இருக்கும், ஹையாக இருக்கும். அண்ட் ஹார்ட்னஸும் ஹார்ட், கிளியர்? ஹார்டாக இருக்கும் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். then next point is oxide and anoxides. so oxide and anoxides. okay, for example நமக்கு தெரியும் என்ன தெரியும்? so like few oxides எடுக்கலாம். okay, CRO. okay, CRO எடுத்திருக்கு. and அது மாதிரி தான் என்ன MNO, MNO இருக்கு, TIO இருக்குது. ஸோ CRO, MNO, TIO இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன?
நமக்கு தெரியும் இது எல்லாமே டி பிளாக் எலிமெண்ட்ஸோட ஆக்சைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே மெட்டல் ஆக்சைட்ஸ் தான். இதோட கேரக்டர் என்ன? இஸ் இட் அசிடிக் ஆர் பேசிக் ஆர் நியூட்ரல்? அசிடிக், பேசிக் ஆர் நியூட்ரல்? So is it acidic, basic or neutral? So tell me, metal oxide oda character enna? Metal oxide oda character enna? Come on, is it acidic, basic or neutral guys? டே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரியும் மெட்டல் ஆக்சைட்ஸ் தான். ஓகே, எல்லாமே மெட்டல் ஆக்சைட்னா என்ன? இட் இஸ் பேசிக். ஓகே, பேசிக். ஸோ what I'm going to do is I'm going to increase the oxidation state. Okay, oxidation state increase பண்ண போறேன். So oxidation state increase பண்ண போறேன். So here plus 2 இருந்தது. ஸோ இங்கே நான் plus 3 கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போது நான் CR2O சேஞ்ச் பண்ணிட்டேன். CR2O மீன்ஸ் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆயிருக்கு இங்கே? ஜஸ்ட் அ செகண்ட். இங்கே CR2O3. okay, this is CR2O3. okay, CR2O3 எடுத்திருக்கு. okay, CR2O3 எடுத்திருக்கு. CR2O3 னா இங்க oxidation state என்ன ஆயிருச்சு? oxidation state increased. So now the oxidation state of chromium is +3. okay, am I right? oxidation state of chromium is +3. இங்க +2 and இங்க +3. oxidation number increase ஆயிடுச்சுடா. oxidation number increase ஆயிடுச்சு means it will oxidation number increase ஆயிடுச்சு means அதோட MNO neutral இல்லடா. MNO is basic. எல்லாமே basic தான். okay, so yes, CR2O3. so இங்க oxidation number, okay, அந்த metal குரோமியத்தோட oxidation number increase ஆயிடுச்சு. so increase ஆகும்போது என்ன நடக்குது? oxidation number increase ஆகுது means இங்க இது acidic character வருது. okay, acidic character increase ஆகுது. so baseல இருந்து டைரக்டா acidic character வராது. அதுக்கு in between amphoteric character இருக்கும். okay, amphoteric character. so amphoteric means it shows both acidic as well as basic character. okay, it shows both acidic as well as basic character. MnO2. okay, MnO2. and next என்ன? TiO2 ல இருந்து என்ன? sorry, yes, TiO2 ல இருந்து like for example vanadium pentoxide. okay, இது எல்லாமே என்ன? yes, basic oxide தான். TiO basic oxide தான். yes, இது எல்லாமே basic oxides. okay, so இது எல்லாமே என்ன? இது oxidation. இங்க Mn ஓட oxidation number பாருங்க. Mn ஓட oxidation number என்ன? இங்க +2, இங்க +4. okay, oxidation number increase ஆயிருக்கு. so oxidation number increase ஆகும்போது acidic character increase ஆகுது. okay, so டைரக்டா acidic characterல போகல, அதுக்கு பதிலா amphoteric stateல போயிருக்கு. amphoteric means it shows both acidic and as well as basic property. then we are moving to next. okay, we are moving to next state. again I am increasing the oxidation number. okay, again I am going to increase the oxidation number. so now CR I will take CrO3. okay, CrO3 means what is the oxidation number here? CrO3 MnO2 க்கு பதிலா I am taking Mn2O3. okay, I am taking Mn2O3. I am taking Mn2O3. so இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? oxidation number increase ஆயிடுச்சுல, calculate பண்ணி பார்க்கலாம். so இங்க chlorine ல oxidation number என்ன? it is +6. and Mn2 ல oxidation number என்ன? இது -6 னா this is my Mn2O3.
oxidation number இங்கே oxygen ஓடது -2 and இங்கே oxygen ஓடது -2 இங்கே oxygen ஓடது -2 இங்கே oxygen ஓடது yes -2 தான் வருது actually 3 oxygen இருக்கு so -6 mnக்கு ஒரு பிரச்சனை வருது mn -6 +3 தான் வருது mn okay so mn இல்ல okay this is so here என்ன குரோமியத்தில் CrO3ல okay oxidation number increase ஆகுது again oxidation number increase ஆகும்போது அது என்ன acidic property show பண்ணும் acidic property okay so இங்க குரோமியம் 2+ இருந்தது அதுக்கப்புறம் குரோமியம் 3+ ஆயிட்டேன் and குரோமியம் இங்க 6+ ஆயிட்டேன் oxidation number increase ஆகுது so நமக்கு தெரியும் மெட்டல் கேரக்டர்னா என்ன மெட்டல் கேரக்டர்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் ஓகே மெட்டல் கேரக்டர்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் அதுதான் மெட்டல் கேரக்டர் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஸோ என்ன இங்கே என்ன எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டேன் இங்கேயும் 3+ தான் இருந்தது அண்ட் இங்கே 6+ வந்திருக்கு ஸோ இங்கே வரும்போது என்ன CrO3 ப்ளஸ் வருது அதுக்கு என்ன அசிடிக் நேச்சர் தான் ஓகே கிளியர் ஸோ அதுதான் oxides and anoxides okay oxoanions yes clear then we can move to next property that is potassium okay potassium dichromate so potassium dichromate oda preparation and adoda color adoda structure ellame ரொம்ப important so first என்ன potassium dichromate என்ன K2Cr2O7 தான் potassium dichromate so potassium dichromate prepare பண்ண போறேன் okay potassium dichromate prepare பண்ண போறேன் so potassium dichromate is a strong oxidizing agent okay and industrially இது ரொம்ப important ஆன ஒரு compound தான் so yes என்னடா potassium chromate K2Cr2O7 it's a good oxidizing agent so என்ன அதோட preparation is very important அது neat wiseலயும் important தான் போர்டுக்கும் important தான் preparation of potassium dichromate okay so பார்க்கலாமா so first என்ன chromate ion okay chromate ionல இருந்து என்ன chromate ionனா நம்மளோட chromate இருக்கு chromate இருக்குல்ல so chromate ஓட ஓர் தான் okay chromate ore okay chromate ore so chromate னா அதோட ஒரு Cr ஓட ஓர் தான் okay so அது என்ன Na2CO3 வச்சு ட்ரீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது Na2CrO4 கிடைக்குது ஸோ இந்த Na2CrO4 ஓட கலர் என்ன yellow கலர் தான் அதுக்கு ரீசன் என்ன இங்கே இருக்கிற குரோமியம் அயன் ஓகே குரோமியம் அயன் தான் அந்த கலருக்கு yellow கலருக்கு ரீசன் யாரு குரோமியம் அயன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் Na2Cr2O4ல இருந்து அசிடிக் ஓகே அசிடிக் மீடியம் Na2CrO4 அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது Na2Cr2O7 டைக்ரோமேட் கிடைக்குது இங்கே என்ன கிடைக்குது டைக்ரோமேட் கிடைக்குது ஓகே திஸ் இஸ் டைக்ரோமேட் ஓகே குரோமேட்ல இருந்து டைக்ரோமேட் கிடைக்குது ஸோ இங்கே டைக்ரோமேட்டோட கலர் என்ன ஆரஞ்சு கலர் ஓகே டைக்ரோமேட்டோட கலர் என்னடா ஆரஞ்சு கலரு தான் ஸோ இந்த டைக்ரோமேட் இது என்ன சோடியம் டைக்ரோமேட் நமக்கு என்ன தேவை பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் ஸோ இந்த சோடியம் டைக்ரோமேட்டை KCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது ஓகே KCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்கேருந்து சோடியம் மாறி யார் வரும் பொட்டாசியம் வரும் ஓகே சோடியம் மாறி யார் வரும் பொட்டாசியம் வரும் கிளியர் 3 ஸ்டெப்பில் முடிஞ்சிட்டல்ல ஸோ இந்த ஆரஞ்சுக்கு ரீசன் என்ன இங்கே இருக்கிற Cr அயன் தான் ஓகே குரோமியம் அயன் தான் இங்கே yes strong oxidizing agent yes I can see yes orange color க்கு reason is Cr iron okay இங்கேயும் Cr iron தான் என்ன yellow color க்கு reason okay clear so next இந்த
CrO4 2-, okay, CrO4 2- ல இருந்து Cr2O7 2-, okay. So இது actually என்ன reversible reaction தான். Suppose CrO4 2- CrO4 2- என்ன pH solution, that means pH less than 7, that means acidic solution ல treat பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? Cr2 dichromate கிடைக்கும். chromate ல இருந்து dichromate கிடைக்கணும்னா chromate என்ன பண்ணா போதும்? acidic solution ல treat பண்ணா போதும், we will get dichromate ion. So இந்த dichromate ion ல இருந்து திருப்பி chromate ion கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அது basic solution ல treat பண்ணா போதும். Okay, basic condition ல treat பண்ணா போதும். So it's a irreversible reaction. Okay, sorry, not a irreversible, it's a reversible reaction. So chromate ல இருந்து dichromate கிடைக்கும், dichromate ல இருந்து திருப்பி chromate form பண்ண முடியும். Okay, clear? And next என்ன? K2Cr2O7 K2Cr2O7 decompose பண்ணும்போது என்ன கிடைக்குது? K2Cr2O4 C2O3 கிடைக்குது. Okay, decompose பண்ணும்போது. Okay, decomposition reactionல. So next இதோட structure தான். Structures actually ரொம்ப important. Okay, structure ரொம்ப important தான். என்ன? chromium and oxygen bond இருக்கு. Okay, yes, எல்லாரும் சொல்லு yes, 2 double bond இருக்கு and 1 single bond இருக்கு. So உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் என்ன இருக்குங்க? இங்க பார்த்தா என்ன தெரியும்? single, okay, charge negative single double, negative single double, negative single double. So இது என்ன எப்படி சொல்ல முடியும்? It is இங்க என்ன இருக்கு? conjugation இருக்கு. conjugation means resonance இருக்கு. Okay, conjugation இருக்கு, resonance இருக்கு. Okay, resonance இருக்கு. So இதோட structure என்ன? It is tetrahedral. Okay, இது என்ன structure? is tetrahedral. So structure என்னடா? tetrahedral. So tetrahedral நினைக்கும் போது எல்லாரும் சொல்லும் yes. இதோட hybridization என்ன? hybridization எல்லாரும் சொல்லும் yes, sp3. ஆனா sp3 இல்ல இதோட hybridization. D3p தான். Okay, D3p தான். So இது actually அது text bookல இல்ல. So இது என்ன? tetrahedral தான். ஆனா sp3 இல்ல. sp3 hybridization இல்ல. And நான் இங்க ஆல்ரெடி சொல்லி இருக்கேன் இதுக்கு என்ன இருக்கு? conjugation இருக்கு. single charge, single double, minus single double. So conjugation இருக்கிறதுனால இதோட bond angle, sorry, bond length எப்படி இருக்கும்? bond length same இருக்கும். Okay, bond length is same for all CrO bond. So I am writing here bond length is same for all CrO. Okay, CrO, all CrO bond. So இங்க bond length என்ன? complete bond length same இருக்கும். So CrO bond length என்ன? equal இருக்கு. இங்கேயும் because என்ன நடக்குது? இங்க resonance இருக்கு. Okay, resonance இருக்கு, conjugation இருக்கு. So what is the charge? charge எப்படி இருக்கும்? So I am writing charge here. Okay, charge, resonance இருக்கு, அதனால charge எப்படி இருக்கும்டா? charge. So tell me what is the charge? So இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கு, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கு. So total 1 2 3 4 oxygen இருக்கு. So oxygen மேல நெகட்டிவ் இருக்கு, 2 oxygen மேல நெகட்டிவ் இருக்கு, 2 oxygen மேல நெகட்டிவ் இருக்கு, total 4 oxygen இருக்கு. So 2/4 simplify பண்ணும்போது you will get 1/2, minus 1/2. So 1 oxygen மேல minus 1/2 charge வருது. 1 oxygen மேல என்ன வருது? minus 1/2 charge வருது. So chromate ஓரோட கலர் என்ன? chromate ஓரோட கலர் is yellow color.
yellow color தான். And dichromate ஓரோட கலர் என்ன? orange color. இங்க என்ன? orange color. So dichromate ore எப்படி இருக்கு? dichromate oreல so same resonance எல்லாம் இருக்கு. So same. Yes. So single minus single double and minus single double. So இங்க முடியாது, இங்க சார்ஜ் இல்ல, இங்க ரெசோனன்ஸ் இல்ல, மைனஸ் சிங்கிள் டபுள் மைனஸ் சிங்கிள் டபுள். ஸோ இங்கேயும் ரெசோனன்ஸ் இருக்கு, இங்கேயும் ரெசோனன்ஸ் இருக்கு, ஆனால் இங்கே ரெசோனன்ஸ் இல்லை. ஓகே, இங்கே ரெசோனன்ஸ் இல்லை. கிளியர்? ஸோ இது என்ன? ஆரஞ்ச். சேம். இதோட ஷேப் என்ன? இதோட ஸ்ட்ரக்சர் இஸ் டெட்ராஹெட்ரல் ஒன்லி. ஓகே, டெட்ராஹெட்ரல். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னடா? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே ஓகே, கிளியர்? தென் we can move to எஸ், இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ நான் எல்லாம் சொல்லிட்டேன். இட்ஸ் அ ஸ்ட்ராங் so it's a strong oxidizing agent. Okay, strong oxidizing agent na self reduction nadakum. Okay, so oxidizing agent. Okay, so oxidizing agent self reduction nadakum. So self reduction நடந்து அது என்ன? K2Cr2O7 ல இருந்து Cr3+ மாறிடும். ஓகே, Cr3+ மாறிடும். ஓகே, ஸோ எஸ் பார்க்கலாம் இதோட ப்ராடக்ட். ஓகே, அசிடிக் மீடியத்தில் தான். ஓகே, இன் அசிடிக் மீடியம். ஸோ அசிடிக் மீடியம்னா ஓகே HCl யூஸ் பண்ண முடியுமா? HCl யூஸ் பண்ண முடியாது. ஓகே, HCl யூஸ் பண்ண முடியாது. என்ன யூஸ் பண்ண முடியும்? H2SO4 தான் யூஸ் பண்ணும். ஓகே, அசிடிக் மீடியம்னா ஓகே HClயும் ஆசிட் தானே. HCl யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, HCl யூஸ் பண்ண முடியாது. H2SO4 தான் யூஸ் பண்ண முடியும். கிளியரா? H2SO4 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ Fe2+ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? Fe2+ல இருந்து சிம்பிளா Fe3+. Fe3+ is more stable. Fe3+ ஃபார்ம் ஆகுது. SN2+ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுடா? SN2+ல இருந்து சிம்பிளா SN4+ ஃபார்ம் ஆகுது. சல்ஃபர் 2- இருந்து சல்ஃபர் 0. ஓகே, சல்ஃபர் 0 ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 0. அண்ட் SO3 2- இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? SO4 2-. ஓகே, SO3 2- இருந்து SO4 2- ஃபார்ம் ஆகுது. அண்ட் NO2- இருந்து ஓகே NO2- இருந்து NO3- ஃபார்ம் ஆகுது. அண்ட் I- இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? நமக்கு I2 ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? 0 தான். I2 ஃபார்ம் ஆகும். கிளியர்? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, டைக்ரோமேட்டோட என்ன ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? அயன் கூட Fe2+ல இருந்து Fe3+ ஆகுது. SN2+ல இருந்து SN4+ ஆகுது. அண்ட் சல்ஃபர்ல இருந்து சல்ஃபர் 0 ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் SO3 2- இருந்து SO4 2- மாறுது. நெக்ஸ்ட் NO2- இருந்து NO3- மாறுது. அண்ட் I- இருந்து I2னா ஆக்சிடேஷன் நம்பர் 0 ஆகிடும் இல்லை? ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுது. கிளியர்? தென் we are moving to next potassium permanganate, that is KMNO4. ஓகே, ஸோ KMNO4ஓட ப்ரிப்ரேஷன் தான். ஓகே, ஸோ KMNO4ஓட ப்ரிப்ரேஷன் என்ன? ஸோ pyrolusite. Okay, this is pyrolusite. MnO2 தான் pyrolusite. ஸோ இந்த pyrolusite-ம் என்ன KOH-ம் KCl3யும் ரியாக்ட் பண்ணும்போது K2MnO4 கிடைக்குது. ஓகே, K2MnO4. ஸோ இந்த again இந்த K2MnO4-ஐ
என்ன அசிடிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது KMnO4. ஓகே, KMnO4ஓட கலர் என்ன? பர்பிள் கலர் தான். ஓகே, அண்ட் இங்கே K2MnO4ஓட கலர் என்ன? தட் இஸ் க்ரீன் கலர். ஓகே, கலர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா. ஸோ கலர்ஸ் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் சி. ஸோ இங்கேயும் மேக்னைட்டும் இருக்குது அண்ட் பர்மேங்கனேட்டும் இருக்குது. ஓகே, மேக்னைட்ஸும் இருக்குது, பர்மேங்கனேட்ஸும் இருக்குது. ஸோ மேக்னைட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? சிம்பிள், இட் இஸ் +6 தான் வரும். ஸோ +6க்கு ரீசன் என்ன? +6க்கு ரீசன் என்ன? ஸோ சிம்பிள், ஆக்சிஜன் -2 தான். ஸோ -2 -2 -2 -2 1 2 3 4 இருக்குது. 4 மீன்ஸ் 8 வருது. ஸோ -8 வருது அண்ட் 2 மைனஸ் சார்ஜ் வருது. ஸோ -6 வருது. ஸோ -6 என்ன +6 ஆகிட்ட நியூட்ரலைஸ் பண்ணும்போது. ஸோ Mn என்ன? ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் என்ன? -6. ஓகே, ஸோ இங்கேயும் என்ன இருக்குது? நம்மளோட ரெசோனன்ஸ். ஓகே, ரெசோனன்ஸ் வருது, கான்ஜுகேஷன் இருக்குது. -single double ஓகே, -single double. ஸோ பாண்ட் லெங்த் எப்படி இருக்கும்? பாண்ட் லெங்த் இஸ் சேம். ஓகே, பாண்ட் லெங்த் இஸ் சேம். பாண்ட் லெங்த் இஸ் சேம். சேம் பாண்ட் லெங்த் என்ன? சேமாக இருக்கும். ஓகே, அதில் என்ன? பிகாஸ் அங்கே ரெசனன்ஸ் இருக்கிறதுனால பாண்ட் லெங்த் இஸ் சேம் ஒன்லி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? பர்மேங்கனேட்டில் பாண்ட் லெங்த் எப்படி வருது? பர்மேங்கனேட்லேயும் பாண்ட் லெங்த்து சேமாக வருதா? லெட் மீ செக். ஓகே, ஸோ -single double. ஸோ இங்கேயும் என்ன? பாண்ட் லெங்த் இஸ் சேம் தான். பாண்ட் லெங்த் எப்படி வருதுடா? ஸோ பாண்ட் லெங்த் இஸ் சேம். ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் BL இஸ் சேம். பாண்ட் லெங்த் என்னடா? சேம் தான். ஸோ அங்கே என்ன? +6, இங்கே என்ன? +7. எப்படி +7 வருது? ஸோ ஐ வில் டெல் யூ. ஸோ ஆக்சிஜன்னா -2 -2 -2 -2 எவ்வளோ ஆக்சிஜன்ஸ் இருக்குது? 1 2 3 4 ஆக்சிஜன் வருது. ஸோ 1 ஆக்சிஜன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் -2 மீன்ஸ் 4 ஆக்சிஜனில் இருந்து -8 கிடைக்குது. ஸோ ஓவரால் சார்ஜ் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -8ல் இருந்து என்ன? -7 மாறுது. ஓகே, ஸோ இந்த -7 நியூட்ரலைஸ் பண்ணும்போது மேங்கனஸ்க்கு +7 வருது. ஓகே, +7 வருது. ஸோ இங்கே என்ன? ரெசனன்ஸ் இருக்குது அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் இஸ் டெட்ராஹெட்ரல் ஒன்லி. என்ன? டெட்ராஹெட்ரல் ஒன்லி. டெட்ராஹெட்ரல், ஐ வில் ரைட் ஹியர் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். டெட்ராஹெட்ரல் இங்கேயும் என்ன? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். So it is not because of sp3 hybridized. Okay, இது sp3 hybridized ஆகல வரல. இதுக்கு ரீசன் என்ன? D3S. ஓகே, D3S தான் இதுக்கு ரீசன். ஓகே, D3S ஆக்சுவலி உங்களோட டெக்ஸ்டில் D3Sன்னு இல்லை. ஸோ sp3 இல்லை. ஓகே, sp3 இல்லை. இங்கே என்ன? ரெண்டுமே D3S தான். ஓகே, D3S தான். ஓகே, கிளியர்? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷன் இஸ் நாட். எல்லாரும் டெட்ராஹெட்ரல் நினைக்கும் போது எஸ் இது என்ன? டெட்ராஹெட்ரல்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? sp3ன்னு நினைக்கும். ஓகே, ஆக்சுவலி sp3 இல்லை, தட் இஸ் D3S தான். ஓகே, D3S. எஸ், தென் we can move to இதோட ரியாக்ஷன். ஓகே, இது அசிடிக் மீடியத்துலேயும் நியூட்ரல் மீடியத்துலேயும் அது மாதிரி என்ன பேசிக் மீடியத்துலேயும் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ அசிடிக் மீடியம், நியூட்ரல் மீடியம் அண்ட் ஸ்ட்ராங் ஆல்கலைன் மீடியம். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு? நியூட்ரல்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நியூட்ரல் கூட என்ன வீக் ஆல்கலைன் மீடியம்னும் ஆட் பண்ணலாம். ஸோ we can add weak alkaline medium. Okay, weak alkaline
மீடியம். ஓகே, சப்போஸ் அவங்க வீக் ஆல்கலைன் மீடியம் கொடுத்தா நீங்கள் இந்த ப்ராடக்ட் தான் எழுதணும். ஓகே, வீக் ஆல்கலைன் மீடியம் கொடுத்தா இந்த ப்ராடக்ட் தான் எழுதணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் என்ன, KMnO4 is also a good oxidizing agent. ஓகே, ஸோ KMnO4 என்னடா, it is a good oxidizing agent. இது என்ன, ஒரு good oxidizing agent தான். ஸோ MnO4 minus. Okay, MnO4 minus acidic medium neutral medium strong alkaline. Suppose neutral medium இல்லனா அவங்க என்ன weak alkaline medium mention பண்ணா நீங்க இந்த ப்ராடக்ட் தான் கன்சிடர் பண்ணணும், இல்லாம இந்த ப்ராடக்ட் கன்சிடர் பண்ண கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மேபி தே வில் கிவ் யூ வீக் ஆல்கலைன் மீடியம் ஆர் மைல்டு ஆல்கலைன் மீடியம். ஸோ அப்படி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் வீக் நியூட்ரலோட ப்ராடக்ட் தான் எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அசிடிக் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணால் அது என்ன, Mn2+ ஃபார்ம் ஆகும். நியூட்ரல் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணால், இல்லைனா வீக் ஆல்கலைன் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணால் Mn4+ ஃபார்ம் ஆகும். அண்ட் ஸ்ட்ராங் ஆல்கலைன் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணால் Mn6+ ஃபார்ம் ஆகும். கிளியர்? ஸோ எஸ், இதோட ரியாக்ஷன், ஸோ இதோட ரியாக்ஷனும் சேம் தான். ஓகே, Fe2+ல இருந்து Fe3+ ஃபார்ம் ஆகுது அண்ட் Sn2+ல இருந்து Sn4+ ஃபார்ம் ஆகுது. Sn இது சேம் தான் அதில் இருக்கிறது. பட் இங்கே என்ன, இங்கே ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன, KMnO4ல இருந்து லாஸ்ட் என்ன கிடைக்கிது, Mn2+ கிடைக்குது. ஓகே, MnSO4. ஸோ Mn2+ தான் வரும் லாஸ்ட் ப்ராடக்டில். ஸோ அதோட கலர் என்ன, லைட் பிங்க் கலர், இல்லைனா கலர்லெஸ்னு கூட சொல்ல முடியும். ஓகே, லைட் பிங்க் கலர், இல்லைனா we can say that it is colorless. ஓகே, கலர்லெஸ்னு சொல்ல முடியும். ஓகே, it is very very important. நெக்ஸ்ட் இதுலேயும் இம்பார்ட்டண்ட் ஆனது KMnO4 நியூட்ரல் மீடியம் இல்லைனா வீக் ஆல்கலைன் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஓகே, இங்கே அசிடிக் மீடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது தான் இது வருது. சேம் நமக்கு தெரியும், இது ஆல்ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இங்கே KMnO4 நியூட்ரல் மீடியத்தில் ரியாக்ட் பண்ணும்போது எஸ் S2O3 என்ன, SO4 மைனஸாக மாறுது. Not S2O3. okay, it is SO3. Yes, SO3, not S2O3. It is ஓகே, SO3 மைனஸ், SO3 மைனஸ்ல இருந்து SO4 மைனஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, SO4 மைனஸ் ஃபார்ம் ஆகுது. Mn2+ல இருந்து Mn4+ ஃபார்ம் ஆகுது. இதெல்லாமே ஓகே. ஆனால் இங்கே எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 3 ஸ்டார் டாபிக் தான். அயடின் மைனஸ்ல இருந்து நார்மலி என்ன கிடைக்கும், I2 தான் ஃபார்ம் ஆகும்ல. பட் ஆனால் இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, IO3 மைனஸ். ஓகே, இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, IO3 மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, IO3 மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, இது என்ன, ஒரு எக்ஸப்ஷன் தான். ஓகே, அண்ட் நார்மலி KMnO4ஓட யூசஸ். ஓகே, நார்மலி KMnO4 யூஸ் பண்ணுறது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில எல்லாம் KMnO4 யூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டைட்ரேஷன் எல்லாம் பண்ணும்ல. ஸோ டைட்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது டைட்ரேஷன்லேயும் KMnO4 டைட்ரேஷன் எல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட். உங்களுக்கு பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன, ஸோ ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட் தான் என்ன, பேயர்ஸ் சொல்யூஷன். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் யூஸ் பண்ணல, கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4. ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்குல்ல. ஸோ அந்த லேப் டெஸ்ட்டில் இருக்கிறது தான் பேயர்ஸ் ரியேஜென்ட். பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன, கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMnO4. ஓகே, ஸோ பேயர்ஸ் ரியேஜென்ட் தான் யூஸ் பண்ணும். அண்ட்
ப்ளீச்சிங்குக்காக ஓகே KMNO4 என்ன ப்ளீச்சிங்குக்காக யூஸ் பண்ணும் wool cotton silk textile பர்பஸ்க்கெல்லாம் KMNO4 யூஸ் பண்ணும் ஓகே so yes guys so I will give you a 10-minute break so now the time is like என்ன 2:45 ஆயிருக்கு so I will give you 10 minutes break so 2:55 க்கு வேணும் okay I okay so yes 10 minutes break so கண்டிப்பா correct timeல reach ஆகணும் okay then we can start inner transition elements
Hello. Yes, yes. Hello. Yes. So next we are going to discuss about the topic inner transition. Hello. Yes. Srinivasa correct time la reach ஆயிருக்கு. So inner transition elements na enna F block elements. Okay. So transition elements na ennada. So I will tell you எதனால இதுக்கு inner transition elements னு வந்திருக்குன்னு. So இதுதான் நம்மளோட periodic table ஓட ஒரு just outline தான். Okay. This is periodic table. இது ரொம்ப കുറച്ച് ചിന്നതായി വലുതായി ചിന്നതായി. ஓகே ஓகே இப்போ கரெக்ட் தானே? ஸோ இங்கே யார் இருக்குது? எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இது பி, இது பி 1 2. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் actinium. ஸோ lanthanoid and it is actinoid. So this is D block, this is P block. Okay, so இது நமக்கு தெரியும். இதுதான் நம்மளோட S block. S block. இதுதான் நம்மளோட D block. இதுதான் என்னடா P block. And this is F block. Okay, so transition elements na நான் என்ன சொல்லியிருக்கு? transition. so Sல இருந்து Pல போகும்போது அந்த midwayல இருக்கிறது தான் transition elementsல. so இது என்ன? this is actually transition elements. இதுதான் transition elements. so actually F block elements எங்க வரணும்? F block element actually F block elements எங்க வரணும்? F block elements இந்த lanthanoid series இங்க தான் வரணும் actually. okay, so என்ன LAக்கு அப்புறம் ஓகே lanthanoidக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே lanthanoids வரணும். ஸோ இங்கே ஓகே இது கம்ப்ளீட்டாக ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ இது இங்கே தான் வரணும், இந்த பிளேஸில் தான் வைக்கணும். அது அங்கே வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா பிகாஸ் ஸ்பேஸ் என்ன ரொம்ப கன்சியூம் ஆகும் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அதை செப்ரேட்டாக கீழே வச்சுருக்கு. ஓகே செப்ரேட்டாக கீழே வச்சுருக்கு. ஸோ லென்த்தானத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே லென்த்தானத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஸோ திஸ் இஸ் ட்ரான்சிஷன் எலிமெண்ட். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிறது இதோட உள்ளே தான் இருக்கணும்ல. ஸோ இதில் இதோட இன்னர் சைடில் தான் இருக்கணும். ஓகே இதோட இன்னர் சைடில் தான் இருக்கணும். ஸோ இதோட இன்னர் சைடில் தான் இது இருக்கணும். பட் என்ன இன்னர் சைடில் இல்லை. ஸோ அதனால தான் என்ன வருதுடா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே அதனால அது என்ன எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். வை வி ஆர் கோலிங் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட். ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கு அதோட ப்ராப்பர் பிளேஸ் என்ன? ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டோட இன்னர் சைடில் இருக்கணும். ஓகே இன்னர் சைடில் இருக்கணும். ஓகே இங்கே தான் இருக்கணும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கு? இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்லியிருக்கு. ஓகே அதனால தான் என்ன சொல்லியிருக்குடா? இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டில் லாந்தனாய்ட்ஸ் இருக்குது. ஓகே 14 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. லந்தானம் டு லுட்டீஷியம். ஓகே ஸோ இங்கே அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு periodic table அங்கே போச்சு நம்மளோட periodic table yes periodic table. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ண முடியுமா பார்க்கலாம். எங்கே போயிடுச்சு? எஸ் ஓகே
பேஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. அது அங்கே இருந்த காப்பி தான் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு என்ன லந்தானத்துக்கு அப்புறம், ஓகே, லந்தானத்துக்கு அப்புறம் தான் பீரியோடிக் டேபிளில் யார் வருதுடா? எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் லந்தானத்துக்கு அப்புறம் தான் வருது. அண்ட் ஆக்டினாய்ட்ஸ்னால் என்ன? ஆக்டினாய்ட்ஸ்னு என்ன? ஆக்டீனியத்துக்கு அப்புறம் வர்ற எலிமெண்ட். ஓகே, லந்தானத்துக்கு அப்புறம் வர்ற எலிமெண்ட்ஸ் லாந்தனாய்ட்ஸ். ஆக்டீனியம்னா ஆக்டினாய்ட்ஸ்னா ஆக்டீனியத்துக்கு அப்புறம் வர்ற எலிமெண்ட். ஓகே, ஆக்டீனியத்துக்கு அடுத்ததாக வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டீனியம்னு பேர் வச்சிருக்கு. ஸோ எதுக்கு ஆக்சுவலி லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ்னு கூப்பிடணும்? ஸோ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை அது வேறு ஏதாச்சும் பேரில் கூப்பிடலாம்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஓகே லைக் 4Fும் இருக்குது, 4Fும் இருக்குது, 5Fும் இருக்குது. ஓகே, 4F அண்ட் 5F இருக்குது. இந்த 4Fோட கேரக்டர், ஓகே, கம்ப்ளீட் கேரக்டர் என்ன? லந்தானம் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ லாந்தனாய்ட்ஸ், கம்ப்ளீட் லாந்தனாய்ட்ஸோட கேரக்டரும் என்ன? லந்தானமோட கேரக்டர் ரிலேட்டட் தான். லந்தானமோட கேரக்டர் ரிலேட்டட் தான். கம்ப்ளீட் ஆக்டீனியம், ஓகே, கம்ப்ளீட் ஆக்டினாய்ட்ஸோட கேரக்டரும் என்ன? ஆக்டீனியத்தை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ரெண்டுலேயுமே என்ன? 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. லாந்தனாய்ட்லேயும் ஆக்டினாய்ட்லேயும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சின்ஸ் லந்தானம் closely resembles lanthanoids. Okay, almost lanthanoidsனா லந்தானத்தோட கேரக்டர் தான் லாந்தனாய்டுக்கு இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ it resembles, okay, it shows similar properties with the lanthanum. அண்ட் சேம் ஆக்டினாய்டோட கேரக்டர் தான் ஆக்டினாய்ட்ஸுக்கு இருக்குது. ஓகே, ஆக்டீனியத்தோட கேரக்டர் தான் ஆக்டினாய்டுக்கு இருக்குது. எஸ். So then we can move to electronic configuration. So electronic configuration என்ன? Electronic configuration இதுவும் important தான். So 4F that means F block ஓடையா இல்லைனா D block ஓடையா electronic configuration important னா அது F block ஓட electronic configuration is more important than D block. Okay, so examக்கு இதுதான் வரும். So இதுலேயும் யூரோப்பியம், okay, gadolinium, okay, and terbium. Okay, இது எல்லாமே important தான். 63, 64, 65 இதுவும் important தான். clear? So yes, எப்படி இது எழுதலாம்னு பார்க்கலாம். So இதோட electronic configuration. So general electronic configuration என்ன? general electronic configuration என்ன? general electronic configuration இதிலிருந்து general electronic configuration also we can write. general electronic configuration also we can write. Okay, so start பண்ணலாமா? yes. okay, so இதில் என்ன இருக்குடா? லாந்தனாய்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, லாந்தனாய்டு. ஸோ ஸ்டார்டிங் வித் லந்தானம். ஆக்சுவலி லந்தானம் லாந்தனாய்ட்ஸில் இன்க்ளூடடா? இல்லைடா. லந்தானம்னா என்ன? லந்தானம்னா என்னடா? லந்தானம் இஸ் எ டி பிளாக் எலிமெண்ட். பட் இங்கே ரெஃபரன்ஸுக்காக லந்தானம் எடுத்திருக்கு. ஓகே, ரெஃபரன்ஸ்க்காக தான் லந்தானம் எடுத்திருக்கு. ஸோ லந்தானத்தோட electronic configuration என்ன? லந்தானத்தோட electronic configuration என்ன? hello. so நவீன், yes, லந்தானத்தோட electronic configuration என்ன? so நமக்கு தெரியும் XE தான் வரும். and XE என்ன வரும்? 6s and 4d, sorry 5d, 6s and 5d.
ஸோ 5Dயில் 1 எலக்ட்ரான் வரும், 6Sல 2 எலக்ட்ரான் வரும். ஓகே, ஸோ 5Dயில் 1 எலக்ட்ரான் அண்ட் 6Sல 2 எலக்ட்ரான். ஸோ இந்த லென்த்தானத்துக்கு அப்புறம் தான் யார் வருது? லாந்தனாய்ட்ஸ் வருது. ஓகே, லென்த்தானத்துக்கு அப்புறம் தான் என்ன வருது? லாந்தனாய்ட்ஸ் வருது. ஸோ லென்த்தானத்துக்கு அப்புறம் தான் லாந்தனாய்ட்ஸ் வருது. அப்போ என்ன? ஐ எம் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? லென்த்தானத்தோடது. ஸோ 6Sல 2 எலக்ட்ரான் இருக்குது, 4Fல. ஸோ இது ஆக்சுவலி என்ன பண்ணணும்? ஸோ இது உங்களுக்கு பார்க்க முடியுதுல்ல? ஸோ 6Sல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் 4Fல எலக்ட்ரான் இல்லை. அது என்ன? லென்த்தானம். ஓகே, லென்த்தானம் எங்கே இருக்குது? அது டி சப்ஷெல்ல தான் இருக்குது. ஸோ டி பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ என்ன? 4F என்ன? 0 தான். 4F என்னடா? 0 தான். ஸோ அண்ட் 5Dயில் 1 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, 5Dயில் 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ என்ன? 6Sல இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 சேஞ்சே இல்லை. இங்கே எல்லாமே 2 2 2 2 2 2 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. டோன்ட் வெரி, எக்ஸப்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். 2 2 2 2. ஓகே, ஸோ 4Fல இங்கே 0 இருக்குல்ல? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 1 வரும். ஓகே, Dயில் 1 தான் இருக்குது. Dயில் எல்லாமே 1 1 1 1 1 1 தான் இருக்கும். ஸோ Dயில் 1 தான் இருக்கும், 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். அண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன வேணும்? இம்பார்ட்டன்ட் நமக்கு F தான். Fல ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட்டு சீரியம் தான். ஓகே, சீரியம் தான் என்ன? லாந்தனாய்டில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ சீரியத்தில் 1 எலக்ட்ரான். ஓகே, 4Fல இருந்து 1 எலக்ட்ரான். அண்ட் 4F2, 4F3, 4F4, 4F5, 4F6, 4F7, 4F8, இது 9, இது 10, இது 11, இது 12, இது 13, இங்கே 14ம் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, லுட்டீஷியத்தோடது 14 தான். ஓகே, ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ கீழே தான் இருக்குது. இது லுட்டீஷியம் 14 இருக்குது. அண்ட் இங்கே 1 அண்ட் இங்கே 2 இருக்குது. ஓகே, இங்கே 2 இருக்குது. ஸோ இதில் எக்ஸப்ஷன்ஸ் யார்? ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் யாரெல்லாம்? எக்ஸப்ஷன் தான். எக்ஸப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, சீரியம், GD and lutetium. Okay, gadolinium. Okay, gadolinium and lutetium. So இதுக்கு ஒரு கோட் இருக்கு. So say goodbye. Okay, say good luck. Okay, say good luck. Goodbye ன்னு சொல்லிட்டேன். Say good luck. Okay, say good luck. So என்ன எக்ஸப்ஷன் இருக்குது அதுதான் பார்க்கணும்ல. ஸோ எக்ஸப்ஷன்னா சிம்பிள் தான். ஸோ இங்கே 5Dயில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே வரும்? இங்கே 5Dயில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் கட்லோனியம். ஸோ கட்லோனியத்தில் இங்கே 5Dயில் 1 எலக்ட்ரான் இருக்குது. அது எப்படி வரும்? அது 6Dயில் வரும். ஸோ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 5Dயில் என்ன ஆயிடுச்சு? ஸோ எக்ஸப்ஷன்ஸ் தான். 5Dயில் 0 வந்திருக்கு. எஸ், 5Dயில் 0. 4Fல என்ன? 6 7 வரும். ஓகே, 4Fல என்ன பார்க்க முடியுதா? 7 வருது. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் யார் வருது? அண்ட் சீரியத்தில் 4Fல என்ன? 4Fல 2 எலக்ட்ரான் அண்ட் 5Dயில் 0 எலக்ட்ரான். ஓகே, 5Dயில் 0 எலக்ட்ரான், 4Fல 2 electron. And last and lutetium தான். Okay, say good luck. Okay, so good luck. lutetiumல எப்படி வருது? lutetiumல ஒரு like lutetiumல 2 electron, இங்க 14 electron, இங்க 1. ஓகே, இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ லுட்டீஷியத்தில் சேஞ்ச் இல்லை. ஓகே, ஸோ லுட்டீஷியம் 71. ஓகே, திஸ் இஸ் 14. 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, கரெக்ட் தான் வருது. ஓகே, ஸோ 14 1. ஓகே, கிளியரா? ஸோ இதுதான் இதோட எக்ஸப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன?
next atomic size. Okay, atomic size தான். We know that atomic size left to right வரும்போது அங்கே என்ன இருக்கு 4f இருக்குல்ல. ஸோ obviously என்ன lanthanide contraction இருக்கு. ஸோ என்ன lanthanide contraction இருக்கிறதுனால அது ப்ராப்பராக டிக்ரீஸ் ஆகும். ஓகே, lanthanide contraction இருக்கிறதுனால ப்ராப்பராக அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது என்ன நியூக்ளியர் எஃபெக்ட். ஓகே, நியூக்ளியர் சார்ஜ் என்ன வருது, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் யூரோப்பியம் அண்ட் gadolinium. யூரோப்பியம், யா ரைட், நான் இங்கே தான் எழுத வேண்டியது. ஓகே, தேங்க்யூடா. gadolinium என்ன வருது 6, இங்கே 1 வரும். ஓகே, எஸ், இங்கே 6. ஓகே, இங்கே 6, ஆக்சுவலி இங்கே 1 வருது. gadoliniumத்தில் green. ஓகே, இங்கே 6ல் இங்கே என்ன வருதுடா, இங்கே 0 வருது, இங்கே 8 வருது. ஓகே, கிளியரா? இப்போ கிளியர் ஆயிடுச்சுல்ல. gadolinium அண்ட் lutetium. கிளியர்? ஓகே, எஸ். ஓகே, தேங்க்யூ. எஸ். So 8, yes, 0, yes. Then atomic size and okay. So atomic size left to right and left to right வரும்போது atomic அங்கே nuclear charge increase ஆகுது. ஓகே, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அங்கே என்ன இருக்குது, அங்கே 4f இருக்குது. அங்கே என்ன இருக்குது அந்த 4fல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். ஓகே, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே என்ன இருக்குது, lanthanide contraction இருக்குது. ஓகே, lanthanide contraction இருக்குது. ஸோ சைஸ் என்ன கிராஜுவலி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, லந்தானம் டு லுட்டீஷியம் பார்க்கும்போது ப்ராப்பராக கம்மியாகுது. ஓகே, ப்ராப்பராக கம்மியாகுது, எங்கேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அண்ட் யூரோப்பியம் மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் என்ன ஆக்சுவலி யூரோப்பியம் மெட்டாலிக் சைஸ் பார்த்தா, ஓகே, மெட்டாலிக் சைஸ் பார்த்தா, மெட்டாலிக் ரேடியஸ் பார்த்தா யூரோப்பியத்தோட சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, மெட்டாலிக் சைஸ் மட்டும்தான். பட் மெட்டாலிக் சைஸ் உங்களுக்கு இதில் கேட்காது. ஓகே, நீட் எக்ஸாமுக்கு வராது. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, லாந்தனாய்ட்ஸோட ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3 ஆக்சிடேஷன் தான் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் இட் வில் ஷோஸ், ஓகே, சம் எலிமெண்ட்ஸ் வில் ஷோஸ் +2 oxidation state and some elements also shows +4 oxidation state. Okay, இவங்க +4 oxidation, some elements in a +2 oxidation state, some elements +4 oxidation state show, it will show. Okay, so இங்க என்ன இருக்கு, okay, +3 தான் general electronic configuration. So +2ல இருந்து +3 வரணும்னா என்ன பண்ணணும், +2ல இருந்து +3 வரணும்னா எகெயின் என்ன, எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். ஓகே, எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும், டொனேட் பண்ணணும். ஓகே, டொனேட் பண்ணணும். அண்ட் அது மாதிரி +4ல இருந்து +3னா +4ல இருந்து +3னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்கே +2ல இருந்து +3னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். அண்ட் +4ல இருந்து +3 மீன்ஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ கைஸ், இங்கே இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே குட் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா, ரெடியூசிங் ஏஜெண்டா. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே குட் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா. இங்கே என்ன நடக்குது, செல்ஃபாக என்ன நடக்குது, +4ல இருந்து +3 மீன்ஸ் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் மீன்ஸ் அதுக்கு என்ன நடக்குது, செல்ஃப் ரிடக்ஷன் நடக்குது. செல்ஃப் ரிடக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் எ குட்
it is a self reduction நடக்குது means it's a good oxidizing agent. So all these are good oxidizing agents. So இவங்க எல்லாருமே என்ன good reducing agent. So இதுவும் important தான். அவங்க என்ன எக்ஸாமுக்கு கேட்கும், எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான question தான். இது ஒரு என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் question தான். என்ன ஸோ லாந்தனாய்ட்ஸில் யார் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும், யார் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே கிளியரா? reducing agent, oxidizing agent. Yes, clear. Oxidizing agent எது, reducing agent எதுன்னு? Okay. Clear. Then next தான் reactivity, chemical reactivity. So normally என்ன chemical reactivity இது வரைக்கும் எக்ஸாமுக்கு கேட்கல. ஸோ பட் இது எல்லாமே என்ன ஒரு ஜென்ரல் reactivity கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ when it's react with acid கூட react பண்ணால் என்ன லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். வித் ஹாலஜன் கூட react பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், என்ன LnX3 ஃபார்ம் ஆகும். அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணால் LnC2 ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹீட் பண்ணால் ஹீட் வித் நைட்ரஜன் கூட ஹீட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், LnN ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹீட் வித் சல்ஃபர் Ln2S3 ஓகே Ln2S3 ஃபார்ம் ஆகும். அண்ட் பர்ன் வித் ஆக்சிஜன் கூட பர்ன் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், Ln2O3 ஓகே Ln2O3. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேடா, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ ஆனாலும் இது வரைக்கும் குவெஸ்டன் இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்ட்டில் இருந்து இதுவரை யாரும் குவெஸ்டன் வரலை. ஓகே, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதுவரை இருந்தும் குவெஸ்டன் வரல. ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் மீன்ஸ் என்ன, இது ஆக்டினாய்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஆக்டினாய்ட்ஸ். Where is my pen? Actinoids. ஓகே, ஆக்டினாய்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும். ஏன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸில், ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்க தே வில் ஷோ டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது மாதிரி தான் ஆக்டினாய்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆக்டினாய்ட்ஸ்க்கும் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ரீசன் அங்கே என்ன, ரீசன் என்ன, பிகாஸ் NS and N-D ஓட எனர்ஜி என்ன, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அதோட அதனால தே ஆர் ஷோயிங் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்கேயும் என்ன ரீசன் என்ன, ஸோ த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 7s 6d and 5s is almost less energy and almost similar. So adanaala it will show different or variable oxidation state. Okay, different and variable oxidation state. Actiniathukku one oxidation state da irukku and ingeyum one oxidation state da irukku. So idhula important yaru, 1 NP, PU and americium. So இது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தே ஆர் ஷோயிங் மோஸ்ட் லைக் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதனால் இது ஆக்டினாய்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் தான். கிளியர். ஸோ ஆக்டினாய்ட் அண்ட் லாந்தனாய்ட்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர் மேம். ஓகேடா. ஸோ நீ ஆக்சுவலி ஸ்ரீனிவாசா, ஆர் யூ ஏ லைக் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்? Srinivasa, are you a repeater student? Are you a repeater student?
yes, no doubt ma'am. Okay, so Nancy are 12th student. Okay, 12th க்கு இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாமே கவர் பண்ணியிருக்கு 12th. ஸோ நம்ம ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 12th கம்ப்ளீட் சாப்டர் கெமிஸ்ட்ரியோட சாப்டர் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக படித்தா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எஸ் நான்சி ஆர் யூ ஏ ரிப்பீட்டர் ஆர் 12th student? I think Nancy is also 12th student. Okay, so yes, I hope it's clear. So உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. SSC மேம். ஓகே, யூ SSC ஸ்டேட் சிலபஸா? ஓகே, ரிப்பீட்டர் மேம். ஓகே ஓகே, ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணு. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியும். ஸோ ஓகே, பாய்.